இயற்கையும் தவமும். பொதுவா நமக்கு இயற்கை அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தவம்ங்கிற வார்த்தை பல மக்களுக்கு உணராம இருப்பாங்க. தெரியும், ஆனா உணராம இருப்பாங்க. முதல்ல நம்ம இந்த தலைப்புக்குள்ள விரிவா போறதுக்கு முன்னாடி, இயற்கைனா என்ன? தவம்னா என்ன? அப்படிங்கிறத 2யும் தனித்தனியா விரிவா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சேர்த்து விரிவாக பார்க்க போகிறோம். இறைவனுடைய அதாவது சுத்தவெளியினுடைய செயல் விளைவு தத்துவம் எந்த அளவுக்கு உலக பாதிச்சுக்கிட்டு இருக்கு மனிதனால அப்படிங்கறது இப்ப நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இதையெல்லாம் இந்த தவத்தால போக்க முடியுமா? இயற்கைய திட்டம் என்ன? இயற்கை செய்யக்கூடிய அழிவுகள் எதனால? இது எல்லாத்தையும் விரிவா இன்னைக்கு நம்ம இந்த தலைப்புல பார்க்க போறோம். முதல்ல இயற்கை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இயற்கை அப்படின்னா என்ன? பொதுவா யாரையாச்சும் கேட்ட இயற்கைனா என்ன அப்படின்னா, மரம், செடி, கொடி, அப்புறம் என்ன கடல், மலை, ஊட்டி, கொடைக்கானல், இதைத்தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அப்படிதான் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா நம்ம கொஞ்சம் மனவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த மகிழ்ச்சியை விளக்கம் லைட்டா படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். மகிழ்ச்சி என்ன சொல்லுவாருன்னா, இயற்கை அப்படின்னா இந்த மாதிரி மரச்செடிகள் மட்டும் இல்ல, இறைவன் முதல் பிரபஞ்சத்துல இப்ப 6 அறிவு மனிதன் வரை நம்ம பாக்குற எல்லாமே இயற்கை தான் அப்படின்னு சொல்வார். அதுக்கு உதாரணமாக அந்த வார்த்தையை பிரிச்சு பாருங்க. இயற்கை அப்படின்னா இயல் ஸ்கை அப்படின்னு வரும். அதாவது இயல்பாக இருக்கின்ற வகை இயற்கை அப்படின்னு. அப்ப செயற்கைனா என்ன அப்படின்னா அதுலயே அந்த அர்த்தம் இருக்கு. செயல் பிளஸ் கை, அதாவது செயற்கை. அதாவது செயல் செய்கின்ற வகை செயற்கை. அதாவது இயல்பாக இருக்கின்ற வகை எல்லாமே இயற்கை தான். செயல் செய்கின்ற வகை எல்லாமே செயற்கை. இதற்கு உதாரணமாக ஒரு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்போ சந்திரன் அப்படின்னு ஒரு கோள் இருக்கு. சந்திரன் என்னன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல? சேட்டலைட் அப்படின்னு. இந்த பூமிக்கு அது ஒரு சேட்டலைட். சூரியனுக்கு நம்ம பூமி ஒரு சேட்டலைட். அந்த சந்திரனுக்கு மனுஷன் அனுப்புறான், செயற்கைக்கோள் அனுப்புறான். அதை எப்படி சொல்றோம்? செயற்கைக்கோள். அதுக்கும் இங்கிலீஷ்ல சேட்டலைட் தான். இங்கிலீஷ்ல ரெண்டுக்கும், ஒரு சந்திரனுக்கு பேரும் சேட்டலைட் தான், சந்திரனுக்கு நம்ம அனுப்புற அந்த கருவிக்கு பேரும் சேட்டலைட் தான். அது ஆனா அதை தமிழ்ல சொல்லும்போது செயற்கைக்கோள் அப்படின்னு பிரிச்சு சொல்றோம். என்ன ஏன் அப்படின்னா, சந்திரன் என்பது இயற்கைக்கோள், அதாவது இயல்பாக இருக்கின்ற வகை ஒரு கோள், ஒரு செயல். அது நாம செயற்கையாக ஒரு கருவி செயல் செய்கின்ற வகையில ஒரு கருவியை செஞ்சு அந்த அந்த சேட்டலைட்டுக்கு அனுப்பினால இது பேரு செயற்கைக்கோள் அப்படின்னு. அப்போ மனிதன் தன் அறிவால செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செயற்கை தான். மனித முயற்சிக்கு அப்பால இயற்கையில இருக்கக்கூடிய எல்லாமே இயற்கை தான். அந்த வகையில அப்படி நம்முடைய அறிவை பயன்படுத்தி அந்த இடத்துல செய்யறோம். இந்த இயற்கை இன்னொரு உதாரணம் கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்முடைய இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு, நுரையீரல் இயங்குது, இது எல்லாமே இயற்கை. இயல்பாக இருக்கின்ற வகை இயற்கைன்னு சொன்னோம்ல. ஸோ இயல்பாக தானே துடிக்குது இதயம், இயல்பாக தான் நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனா அதே இது நம்முடைய கையை காலை அசைக்கிறோம் நாம, அது செயற்கை. செயல் செய்கின்ற வகை செயற்கை அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ கையை நாம தூக்குறோம், காலை நம்ம தூக்குறோம், இது செயற்கை. ஸோ இந்த செயற்கையின் காரணமாக செயற்கை செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப அந்த இயற்கையானது நன்மையோ தீமையோ அந்த செயல்களுக்கு ஏற்ப மனிதனுடைய அந்த நோக்கத்திற்கு ஏற்ப விளைவுகளை தரும். இதற்கு உதாரணமாக இப்போ இந்த கையை காலை தூக்குறது செயற்கைன்னு சொன்னோம். இதே கையை பயன்படுத்தி ஒரு மனிதன் புகைப்பிடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான். அதனால என்ன ஆகுது? அவனுடைய நுரையீரல் பாதிப்படைஞ்சு, அந்த இயல்பாக இருக்கின்ற வகையான அந்த நுரையீரல் பாதிப்படைஞ்சு அவனுக்கு ஃபியூச்சர்ல அவனுக்கு லங்ஸ் கேன்சர் வருது, நுரையீரல் புற்றுநோய் வருது. அப்போ அவனுடைய செயல், அவனுடைய செயற்கையின் காரணமாக இயற்கை ஒரு அவனுக்கே அவனுடைய உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு விளைவை தருது. அதே இது அவனுடைய செயற்கை அதாவது அவன் செயல் செய்கின்ற வகை நல்லதாக இருந்தா, அதே கையை பயன்படுத்தி நம்முடைய மூச்சு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய தசைநார் மூச்சு பயிற்சி, கபாலபதி போன்ற பயிற்சிகளை நம்ம செய்யறோம். அது செஞ்சா என்ன ஆகுது? இந்த நுரையீரலானது நன்கு விரிவடைஞ்சு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. நல்ல மெமரி பவர், அண்டர்ஸ்டாண்டிங் பவர், ரீகார்டிங் பவர், இது எல்லாமே கிடைக்குது. நல்ல ஒரு இதய துடிப்பு நல்லா குறையுது. நுரையீரல் விரிவடைஞ்ச இதய துடிப்பு குறையுது, ஆயுசு கூடுது. அப்போ அவன் கையை பயன்படுத்தி, அதாவது அவனுடைய செயற்கையை பயன்படுத்தி அவன் செஞ்ச செயலுக்கு இயற்கை விளைவாக அவனுடைய ஆயுளை கூட்டுது. அவன் அது பாசிட்டிவான விளைவு, நல்ல விளைவு. அதே இது அவன் தவறான காரியத்தை செயற்கையை பயன்படுத்தி செஞ்சா அதே இயற்கை அவனுக்கு தப்பான விளைவை தருது, சரியான. இதுதான் இயற்கையில இருக்கக்கூடிய செயல் விளைவு தத்துவம். சரி, இப்போ இயற்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க ஓரளவு விளக்கம் பெற்று இருப்பீங்க. இப்ப அடுத்த வார்த்தை, நம்ம தலைப்புல இருக்கிற அடுத்த வார்த்தை இயற்கைங்கிற பார்த்துட்டோம். இப்போ தவம். இந்த தவம்னா என்ன? இது பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு. தவம்னா என்ன, தியானம்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானா, வேற வேறையா, இப்படி பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான். தவம்னாலும் சரி, தியானம்னாலும் சரி ஒண்ணுதான்.
தவம் அப்படிங்கிறது தூய தமிழ் சொல். தியானம் அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ தவம் அப்படிங்கிறது தியானம் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல மெடிடேஷன் அப்படின்னு சொல்றோம். இன்னும் மெடிடேஷன் இது போகின்ற பல ப்ராசஸ் இருக்கு, பல பேர்கள் இருக்கு. இன்னர் டிராவல், இன்டர்னல், இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்கு. ஸோ தவம் அப்படின்னா தியானம் அப்படின்னா ரெண்டு ஒண்ணுதான். சரி, இந்த தவம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். மன்றத்துல இப்ப நம்மளாம் பயிற்சி எடுத்தவர்களாக இருக்கிறோம், நமக்கு தெரியும் தவம்னா என்ன அப்படின்னா. சரி, உயிர் மேல் மனம் செலுத்தி தவம் செய்யக்கூடியது, மனம் கவனிக்கக்கூடியது. தியானம் அப்படின்னாலே கவனித்தல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ உயிரை கவனிப்பது, உடலுக்குள்ள இருக்கிற 7 மையங்கள், பஞ்சேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், இப்படி தவங்கள் எல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ தவம்னாலே கவனித்தல் அப்படின்னு, தியானித்தல் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம ஏற்கனவே கத்துருக்கிறோம். ஆனா பொதுவா வெளியில இருக்கிற மக்களுக்கு இதை பத்தி ஓரளவு ஓகே, தியானம்னா கண்ண மூடி இருக்கிறது அப்படின்னு. ஆனா மனவளக்கலையில இருக்கிற அன்பர்களுக்கே தவம்னா இது மட்டும்தான் தவம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, மொத்தம் 2 தவம் இருக்கு. கண்ணை மூடி செய்யக்கூடிய, நாம செய்யக்கூடிய இந்த மகிழ்ச்சி கொடுத்திருக்கிற எல்லா தவங்களும் என்னன்னா தவம் அப்படின்னு பேரு. கண் திறந்து செய்யக்கூடிய செயல தவமும் இருக்கு, அதுக்கு பேரு புறதவம் அப்படின்னு பேரு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி பல இடங்கள் அகத்தவம் அகத்தவம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருப்பாரு. ஏன் வெறும் தவம்னே சொல்லியிருக்கலாம்ல. வெறும் தவம்னு பல இடத்துல சொல்லியிருப்பாரு, ஆனா பல இடங்கள்ல அகதவம்னே சொல்லியிருப்பாரு. ஏன்னா புறதவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணுங்கிறதுக்காக மகிழ்ச்சி அந்த வார்த்தையை அகதவம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புறதவமா அப்படி என்ன, அது என்னது புறதவம் அப்படின்னா, மகரிஷி தன்னுடைய வாழ்க்கை விளக்கத்துல ஒரு கவி எழுதியிருப்பாரு பெற்றோர்களை பத்தி. அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி தவம் செஞ்சுதான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குலத்திற்கு ஒரு மகன் வேண்டி தவம் புரிந்த எனது பெற்றோர் பெயர் அப்படின்னு ஒரு கவி எழுதியிருப்பார். குலத்திற்கு ஒரு மகன் வேண்டி தவம் புரிந்த என் பெற்றோர் பெயர் வரதப்பன் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். அப்போ நமக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னடா அவங்க எல்லாம் தவம் செஞ்சாங்களா, அவங்க எல்லாம் தீட்சை எடுத்துக்கிட்டாங்களா, அவன் மகிழ்ச்சி தானே இதெல்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு அவங்க எல்லாம் எப்படி கத்துக்கிட்டாங்க, செஞ்சாங்களா அப்படின்னு பலவிதமான சந்தேகம். அப்படி இல்லை, குலத்திற்கு ஒரு மகன் வேண்டி தவம் புரிந்த என் பெற்றோர் அப்படிங்கிறது அவங்க அகதவத்தை குறிக்கல, அது புறதவத்தை குறிக்குது. புறதவம் அப்படின்னா என்னன்னா 3 இருக்கு. அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த 3 சேர்ந்ததுதான் புறதவம். புறதவத்துக்கு இங்கிலீஷ்ல எக்ஸ்டர்னல் மெடிடேஷன், அகதவங்கிறது இன்டர்னல் மெடிடேஷன். இந்த எக்ஸ்டர்னல் மெடிடேஷன்ங்கிற அந்த புறதவத்துக்கு ஒரே சுருக்கமான ஒரு பேரு தமிழ்ல என்னன்னா அறநெறி அல்லது அறவாழ்வு அப்படிங்கிறதுக்கு வேதத்திலேயோ வேற யாருமே தெளிவான விளக்கம் கொடுக்கல. மகரிஷி மட்டும்தான் அது தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அறநெறி அப்படின்னா ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ மகரிஷி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பெற்றோர்கள் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஊருக்கு உழைத்த பொதுநல தொண்டர்கள் அப்படின்னு எழுதியிருப்பாரு. சோ அதெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அப்ப அவங்க செய்தது புறதவம். புறதவம் செய்தாலும் இயற்கை நல்ல ஒரு விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறத குறிப்பதற்காக தான் மகரிஷி அந்த மாதிரி குலத்திற்கு ஒரு மகன் வேண்டி தவம் புரிந்த என் பெற்றோர் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்ப அவங்க ஒழுக்கமா இருந்தாங்க, கடமைகளை செஞ்சாங்க, ஈகை, ஊருக்கே ஈகை செய்தார்கள். அறிவாலோ, உடலால, பொருளால, எல்லாமே எல்லா வகையில அவங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க. சோ அந்த புறதவமும் அவங்க இயற்றி இருக்கிறாங்க. சோ இது ஒன்று. அப்போ தவம் அப்படின்னா அகதவமும் இருக்கு, புறதவமும் இருக்கு. இத மகரிஷி மட்டும்தான் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா இல்ல. இதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவரே கூட பாத்தீங்கன்னா இந்த அகதவம் புறதவம்னு 2 இருக்குங்கிறத குறிப்பால் உணர்த்திருப்பார். ஒரு தவம் அப்படின்னு ஒரு அதிகாரம் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தவம்ங்கிற அதிகாரத்துல ஒரு குறள்ல எழுதியிருப்பாரு, தவமும் தவமுடையார்க்கே ஆகும், தவமும் தவமுடையார்க்கே ஆகும், அவம் அது அதை மற்றோர் மேற்கொள்வது அப்படின்னு இருக்கும். திரும்ப சொல்றேன், தவமும் தவமுடையார்க்கே ஆகும், அவம் அது அதை மற்றோர் மேற்கொள்வது அப்படின்னு. அது என்ன, தவமும் தவமுடையார்க்கே அர்த்தம்னா இந்த குண்டலின் தவமானது தவமுடையார்க்கே ஆகும்னு என்னன்னா புறதவமாகிய ஒழுக்கம், கடமை, ஈகை கொண்டவர்களுக்கு தான் இந்த மனப்போம் அப்படிங்கிறத சொல்றேன். யார் யாரெல்லாம் புறத்துல அறநெறியை ஃபாலோ பண்றாங்களோ, ஒழுக்கம், கடமை, ஈகையை ஃபாலோ பண்றாங்களோ அவங்கதான் உள்நோக்கி செய்யக்கூடிய குண்டலினி யோக பயிற்சி ஆகி இந்த மனவளக்கலைய பயிற்சியில செய்யணும், தவம் பண்ணணும். ஒழுக்கம் இல்லாதவன், கடமையை செய்யாதவன், குடும்பத்தை விட்டவன், ஈகை செய்யாதவன், அவன் தவம் பண்ண அவனுக்கு எதுவுமே பயனே இருக்காது. அப்படிப்பட்டவன் இந்த பாவம் அப்படிங்கிறாரு. அவங்கிற வார்த்தை குறிக்கும். சோ தவம் நீங்க மற்ற நேரத்துல அந்த திருக்குறள் எடுத்து படிச்சு பாருங்க. தவமும் தவமுடையார்க்கே ஆகும், அவம் அது அதை மற்றோர் மேற்கொள்வது.
அவம் அப்படின்னா பாவம், பாவத்தை குறிக்கக்கூடியது. பழி செயல், இந்த மாதிரி பலவிதமான அர்த்தம், ஒரு நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒழுக்கம், கடமை ஈகை இல்லாதவர்கள் உள்முக பயணமாக்கிய குண்டலினி யோக பயிற்சியாகிய மனவளக்கலையை செய்தால் அது அவமாக மாறிவிடும் அப்படிங்கிறத வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். சரி, அப்படி இல்லாதவங்க, ஒழுக்கம், கடமை ஈகை இல்லாதவங்க ஏன் வந்து தவம் எடுக்கக்கூடாதா, தீட்சை பெறக்கூடாதா, அவங்க நல்லா இருக்கணும்னு நல்லா மாற முடியாதா அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். அப்படி இல்ல. நம்ம மன்றத்துக்கு வர்றோம், நம்ம எல்லாம் யாரோ சொல்லி மன்றத்துக்கு வந்திருப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். தற்செயலா ஏதோ ஒரு வகையில ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மன்றத்துக்கு வந்திருப்போம். ஆனா அதற்கு முன்னாடியே நம்ம மன்றத்துக்கு வர்றதுக்கு உண்டான தகுதி நம்ம கிட்ட இருந்திருந்தா மட்டும் நம்ம வந்திருப்போம். நம்ம தேடல் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய தகுதி நம்ம கிட்ட இருந்துச்சு. அது என்னன்னா, மற்றவர்களிட ஓரளவாவது நம்ம ஒழுக்கம், கடமை, ஈகையில ஓரளவாவது ஒரு உயர்வு, ஓரளவாவது ஒரு முயற்சியில நம்ம ஒரு ப்ராக்ரஸ்ல இருந்திருந்தா மட்டும்தான் நம்ம முழுமையாக இதுக்கு வந்திருப்போம். இல்லைன்னா வந்திருக்க முடியாது. சோ புறதவமாகிய இந்த தவம் இருந்தா மட்டும்தான் அகதவமாகிய மனவளக்கலையை கற்றுக்கொள்ள முடியும். மகரிஷியுமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த தவம் கத்துக்கிறதுக்கு மற்றவங்க, அதாவது தீய எண்ணம் உள்ளவர்கள் வராதீங்க அப்படின்னு ஒரு குறள், ஒரு கவி எழுதியிருப்பாரு. இங்க உலக சமாதானம் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. உலக சமாதானம் புக்ல இது இருக்கு. யாரெல்லாம் அந்த WCSல இந்த உலக சமுதாய சேவா சங்கத்துல இணையணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. என்னுடைய நோக்கம் என்ன, நான் எதற்காக இந்த சங்கத்தை ஏற்படுத்தி இந்த மனவளக்கலையை பரப்பிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி யாரும் இதுல வந்து சேர்ந்துடாதீங்க அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. என்னன்னா, உலக மக்கள், அந்த கவிதையை சொல்றேன், சில பேருக்கு ஒரு ஞாபகம் கூட இருக்கலாம். உலக மக்கள் சிக்கல்கள் துன்பங்கள் தீர ஓர் உயர்ந்த வாழ்க்கை நெறி வகுத்துள்ளேன், திட்டமிட்டே பரப்புகின்றேன் ஆன்மீக தொண்டின் மூலம், நலம் என்று நினைப்போரை இணைய வேண்டும், நலம் என்று நினைப்போரே நலம் என்று உணர்வோரே இச்சங்கம் இணைய வேண்டும், நாட்டமில்லார் இச்சங்கம் இணைய வேண்டாம், நாட்டமில்லார் இச்சங்கம் இணைய வேண்டாம், உலக நல தொண்டருக்கு உடனிருந்தே உயிர் போக்கும் அநீதியும் தொடர வேண்டாம் என்று எழுதியிருப்பாங்க. இந்த கவியை தனியே விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை, தெரிஞ்சிருக்கும். உலக மக்கள் சிக்கல்கள், இப்ப கூட இந்த கொரோனா நோய் பரவுனது கூட ஒரு பெரிய சிக்கல் தான். இதெல்லாம் பத்தி அடுத்து நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ உலக மக்கள் சிக்கல்கள் துன்பங்கள் தீர ஓர் உயர்ந்த வாழ்க்கை நெறி வகுத்துள்ளேன், திட்டமிட்டே பரப்புகின்றேன் ஆன்மீக தொண்டின் மூலம், நலம் என்று உணர்வோரே இச்சங்கம் இணைய வேண்டும், நாட்டமில்லார் இச்சங்கம் இணைய வேண்டாம், சேர வேண்டாம். அது என்ன, நாட்டமில்லாதவர் இச்சங்கம் சேர வேண்டாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சங்கத்துடைய முக்கிய உறுப்பு என்ன, அகதவமும் புறதவமும் தான். இன்னொரு இடத்துல ஒரு இறையுணர்வும் அறநெறியுங்கிற பத்தி எல்லாம் அடிக்கடி பேசுனது நம்ம பார்த்திருப்போம். சோ அகதவமும் புறதவமும் தான். நம்ம வந்தா என்ன பண்ண சொல்றோம், பயிற்சி கொடுக்குறோம், உள்நோக்கி செய்யக்கூடிய தீட்சை பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம், தவங்கள் கொடுக்குறோம். இது போக அகத்தாய்வுல என்ன சொல்லி கொடுக்குறோம், ஒழுக்கம் கடமை ஈகைத்தானே வலியுறுத்துறோம். ஒழுக்கம் கடமை ஈகைத்தானே அகத்தாய்வுல வருது, இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ரெண்டு தான் இதுல முக்கிய உறுப்பு. இந்த ரெண்டையும் முக்கிய உறுப்பாக கொண்ட இந்த உலக சமுதாய சேவை சங்கத்துல யாரு சேரணும், இதை ஏன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உலக மக்கள் சிக்கல்கள் துன்பங்கள் எல்லாம் தீர்வதற்காக. இந்த ரெண்டு செய்தாலே போதும், உலக மக்களுடைய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துரும், அவங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு. அப்ப இதுல விருப்பம் இல்லாதவர்கள், இதுதான் வழிமுறை என்று, இதுதான் சரியான வழிமுறை என்று இதுல பற்றுதல் கொண்டு உணராதவர்கள், விருப்பம் இல்லாதவர்கள் இந்த சங்கத்துல சேராதீங்க அப்படிங்கிறார். நலம் என்று உணர்வோரே இச்சங்கம் சேர வேண்டும், நாட்டமில்லார் இச்சங்கம் சேர வேண்டாம். ஏன் அப்படின்னா, ஒழுக்கம் கடமை ஈகை தான் முக்கிய உறுப்பு, புறத்தவம் தான் முக்கிய உறுப்பு அப்படின்னு உணராத ஒருத்தன் கண்ணமுடி எப்படி தவம் பண்ணுவான்னா, அவன் கண்ணமுடி தவம் பண்றது சும்மா நடிப்பாகத்தான் இருக்கும். அப்ப அவனுடைய சங்கத்துக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய வேலை என்னவா இருக்கும், குரு துரோகம் பண்ணுவது, என்ன சங்கத்தை உடைப்பது, இது போன்ற பலவிதமான சதி செயல்கள் துரோக செயல்கள் செய்வதாகத்தான் இருக்கும். அப்போ அதோடைய கிளைமேக்ஸ் கடைசியில் என்னவாக முடியும், அதைத்தான் அடுத்த கடைசி வரியில மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உலக நல தொண்டருக்கு உடனிருந்தே உயிர் போக்கும் அநீதியும் தொடர வேண்டாம் அப்படிங்கிறது. மகரிஷி ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமா தேவையாகத்தான், நம்ம எதுவும் ரீப்ளேஸே பண்ண முடியாத அளவுக்கு தான் அவர் எழுதியிருப்பாரு. உலக நல தொண்டருக்கு உடனிருந்தே உயிர் போக்கும் அநீதியும் தொடர வேண்டாம் அப்படிங்கிறார். தொடர வேண்டாம்னா என்ன அர்த்தம், அப்ப ஏற்கனவே காலங்காலமாக இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பல ஞானிகள் பல பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு துரோகம் செய்து கூடவே இருந்த சீடர்மார்கள் தான் அப்படிங்கறது வந்து, அது நம்முடைய உலக சமுதாய சேவை சங்கத்துல இந்த மனவளக்கலை மன்றத்துல அப்படி யாரும் வந்துடக்கூடாதுங்கிறத தெளிவா உணர்ந்து அந்த கவிதை எழுதியிருப்பாங்க. சோ இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, தவம் அப்படின்னா புறதவமும் அகதவமும் சேர்ந்ததுதான். சுருக்கமா சொல்ல போனா அறநெறியும் அகதவமும் ரெண்டும் சேர்ந்ததே தவம். இதைத்தான் அவங்க பெற்றோர்களும் செய்தாக,
செய்தாங்க. நாமளும் மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஓரளவா செஞ்சதுனால தான் வந்திருப்போம். மன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருந்தா நம்ம ஓரளவு நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டு வர்றோம் அப்படின்னு அர்த்தம். சரி. இப்போ தவம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஓரளவு ஒரு திருப்திகரமான விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கு அதே போல இதுக்கு முன்னாடி இயற்கை அப்படிங்கிற வார்த்தைக்கும் விளக்கம் பார்த்துட்டோம். சரி. இப்போ இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்ன? இயற்கையும் தவமும். இது 2 கம்பைன் பண்ணியிருக்கோம். இயற்கையும் தவமும் அப்படிங்கிறத கம்பைன் பண்ணும் பொழுதே பார்த்தீங்கன்னா, நமக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பத்தான் அந்த தொடர்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்துவது தான் இந்த தலைப்பே. ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதன் செயற்கையாக செய்யக்கூடிய செயல்கள் நல்லதா இருந்தா இயற்கை நல்ல விளைவை தருவது. செயற்கையாக இருந்தா, அதாவது இது தவறாக இருந்தால் அது தீய விளைவை தருவது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் கையை வைத்து நல்ல விதமா மூச்சு பயிற்சி செஞ்சா ஆயுள் கூடுது. அவன் சிகரெட் பிடிச்சா அவனோட ஆயுள் குறையுது. அப்ப இயற்கையில எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. மனிதனுடைய செயற்கை அவன் ஆர்டிபிஷியலா அவன் செய்யக்கூடிய செயல்கள் வாழ்வே ஒரு கலைதான். அவனுடைய கலையானது தவறான கலையாக இருந்தா இயற்கை தவறான விளைவை தருது. சரி, ஓகே. இப்ப இயற்கையும் தவம்ங்கிறத பத்தி கொஞ்சம் உள்ள டீப்பா போகலாம். இப்ப நம்மலாம் டிவி நியூஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் அப்படியே நிறைய பேருங்கிறத விட எல்லாருமே இத கலக்கத்துல தான் இருப்போம். இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய் பரவி இருக்குது. இதெல்லாம் பார்க்கிறோம். இல்லன்னா அப்ப முன்னாடி எல்லாம் சுனாமி வந்தது, இல்ல நிலநடுக்கம். முன்னாடி இதெல்லாம் வரும். அல்லது போர் எங்கேயாச்சும் ஒரு நாட்டுல போர் நடக்கும். பொதுவா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாட்டுல ஒரு பூகம்பம் வந்தாலோ, போர் நடந்தாலோ, பொதுவா இந்த அளவுக்கு மக்கள் யாரும் சீரியஸா அந்த நியூஸ பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, எங்கோ ஒரு இடத்துல நடக்குது. ஏதோ ஒரு ஊர்ல நம்ம நாட்டுல ஒண்ணும் நடக்கலைல. நம்ம சேஃபா இருக்கிறோம்ல அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். உதாரணமாக அதுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க. நீங்கலாம் கூட வாட்ஸ்அப்ல கூட படிச்சிருப்பீங்க. இப்போ அமெரிக்கா போய் ஆப்கானிஸ்தான் மேல குண்டு போடுது, ஈராக் மேல குண்டு போடுதுன்னா, அதை எல்லாரும் டிவில வீட்ல ஹாயா உட்காந்து டேபிள்ல ரிலாக்ஸா சேர்ல உட்காந்துட்டு ரிலாக்ஸா பார்ப்போம். அதே அதே இது இந்தியாவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுது அப்படின்னா, அது ஒரு விளையாட்டை நம்ம ரொம்ப சீரியஸா பார்ப்போம். ஒரு போரை விளையாட்டா பார்க்கிறோம். ஒரு விளையாட்டை போராக பார்ப்போம். மனிதனுடைய மனநிலை அப்படி இருக்கு. அப்போ எங்க இது நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்துறது இல்ல. அந்த ஒரு கண்ணோட்டத்தோட தான் இது வரைக்கும் நம்ம பொதுவா நியூஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் இந்த கொரோனா ப்ராப்ளம் வந்ததுனால, ஐயோ எங்க நமக்கு வந்திருக்கும் நம்ம முதல் முறையா நம்ம உலகத்தினுடைய வரலாற்றிலே முதல் முறையாக ஒவ்வொரு தனி மனிதனும் பயப்படுகிற அளவுக்கு இது வந்துருச்சு. சரி, இந்த மாதிரி நோயெல்லாம் ஏன் வருது? இதெல்லாம் எப்படி வருது? அப்படிங்கிறத மகரிஷியை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படிங்கிறத நான் நான் புத்தகத்துல படிச்ச நான் கேட்டு தெரிந்த ஓரளவு விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு இடத்துல மகரிஷிட்ட கேட்கிறாங்க, சுவாமிஜி இந்த மாதிரி ஜனத்தொகை கூடிக்கிட்டே போகுதே, இதுக்கு முடிவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு மகரிஷி ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒரு பழத்தை, காயையும் கனியையும் வைத்து உதாரணமா சொல்றாங்க. உதாரணமா நீங்க ஒரு மாம்பழத்தை கூட எடுத்துக்கோங்க. இப்ப அந்த விளக்கத்தை இப்ப நான் சொல்றேன் பாருங்க. மகரிஷி சொல்றாங்க, இயற்கையில நீங்க பாக்குறீங்க, ஒரு காய் இருக்கு, ஒரு மாங்காய் இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த காயானது இயற்கையில அந்த காயானது என்ன ஆகுது? அப்படியே கனியாகுது. எது அந்த காயை பழமாக்குது அப்படின்னா, அந்த காயில இருக்கிற ரசாயனம், அந்த காயில இருக்கிற கெமிக்கல்ஸ் தான் அத பழமா மாத்துது. சரி, இப்போ இந்த பழம் ஆயிருச்சு. அந்த பழத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதை மனிதனோ விலங்குகளோ பிற உயிர்களுக்கு உணவாக பயன்படுவதற்காகத்தான் இறையாற்றல் தன் கருணையினால அந்த காயை பழமாக்குது. சரி, அது ஒண்ணு அதை மனுஷனோ ஏதோ ஒரு விலங்கோ அதை சாப்பிட்டு அது முடிவடையணும். இல்ல அப்படின்னா அதை செயற்கை முறையில பதப்படுத்தி வச்சிருக்கலாம் கொஞ்ச காலம். இந்த 2மே செய்யாத பொழுது இயற்கையில அமைந்த வேகம் என்ன பண்ணுது? எந்த காயில இருக்கிற எந்த கெமிக்கல் அதை பழமாக்குச்சோ அதே கெமிக்கல் தான் இப்ப அந்த பழத்தை டிஸ்போஸ் பண்றதுக்காக அழுக வச்சு அதை டிஸ்போஸ் ஆக்குது. அப்போ பழமாகிறதுக்கு கெமிக்கல் வேற எங்கோ வெளியில இருந்தாலும் வரல. காய் கனி ஆக்குன அதே கெமிக்கல் தான் உருமாறி தரம் மாறி அழுக வச்சிரும். அப்போ அதோடைய வாழ்வின் நோக்கம் என்ன? அந்த மாம்பழத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒன்று உணவாக பயன்படணும், இல்லைன்னா பதப்படுத்தப்பட்ட வச்சிருக்கணும். உங்களுக்கு நீங்க நினைக்கலாம், வாழ்வின் நோக்கம் மாம்பழத்துக்கு கூட வாழ்வின் நோக்கமா அப்படின்னு கூட நினைக்கலாம். அதாவது ஓரிரு தாவரங்களுக்கு வாழ்வின் நோக்கம் இருக்கு. 2 இருந்து 5 அறிவு வரையான விலங்குகளுக்கு வாழ்வின் நோக்கம் கிடையாது. 6 அறிவான மனிதனுக்கு இறைநிலை அடையணுங்கிற வாழ்வின் நோக்கம் இருக்கு. அதே போல ஓரறிவு தாவரத்துக்கும் வாழ்வின் நோக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, இது மகரிஷி சொன்னது பல பேருக்கு தெரியாது. ஓரறிவு தாவரத்துக்கு வாழ்வின் நோக்கம் என்னன்னா, தன்னையே தியாகம் செய்து பிற உயிர்களுக்கு 2 அறிவு முதல் 6 அறிவு வரையான மனிதர்களுக்கு உணவாக பயன்படுவதுதான் அவருடைய வாழ்வின் நோக்கம்.
இந்த கொல்லான் புலால் மறுத்தானே கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிற ஒரு குறளுக்கு மகிழ்ச்சி விரிவான விளக்கம் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதை சொல்ல இப்ப நேரம் இல்ல, வாய்ப்பு இருந்தா சொல்றேன். அதெல்லாம் அதை சிந்திச்சு பார்க்கும்போது இது உண்மைன்னு தெரியும். அது அந்த ஒரு மரம், அந்த மாமரத்துடைய நோக்கம் என்ன, அதோடைய பகுதி அது மனிதர்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறது தான். சோ அதோடைய நோக்கமே அந்த காயில இருக்கிற கெமிக்கல் ஏன் அதை பழமா மாத்துதுன்னா, அப்பதான் ஒரு உயிருக்கு பயன்பட முடியும் அப்படிங்கிறது. சரி, அப்ப பழம் சாப்பிட யாரும் இல்லை அப்படிங்கும் பொழுது சரி இதை காலி பண்ணணும் அப்படிங்கிற. ஏன்னா எல்லா இயற்கை நியதியுமே காலத்திற்கு உட்பட்டது, காலம் என்கிற நியதிக்கு உட்பட்டது. அப்ப அதை டிஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக கெமிக்கல் அதை அழுக வச்சிருது. அது அது மாதிரி. சோ அதே மாதிரி இப்ப மனிதனோட கம்பேர் பண்ணி சொல்றோம். அதே மாதிரி இயற்கையானது இந்த ஜனத்தொகை கூட்டிகிட்டே போகுதுன்னா, இயற்கை எதுக்காக நம்ம மனிதனுக்கு எதுக்கு மறுபிறவி கொடுக்குது? இறைவனை உணரணுங்கிறதுக்காக. நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நம்ம மறுபிறவி ஏற்கனவே நமக்கு தெரியும். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் எல்லாம் நிறைய சிந்திச்சிருப்போம். நம்முடைய அப்பா அம்மா தான் நம்முடைய முன்பிறவி, நம்முடைய பிள்ளைகள் தான் நம்முடைய பின்பிறவி அப்படின்னு நமக்கு தெரியும். உணர்ந்தமோ உணரலையோ, ஆனா இதுதான் உண்மை. நம்முடைய பிள்ளைகள் எதுக்காக நம்ம மறுபிறவி எடுக்கிறோம்? நாம ஏன் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து மறுபிறவி எடுத்தோம்? அவங்க நினைச்சு எடுக்கல. அவங்களுடைய உயிர்ல இருக்கிற அறிவு தான் அது எடுக்குது. என்னன்னா, அந்த பிறவில இறைநிலையை தவம் செய்து இறைநிலையை அடைய முடியல. அதற்காக அந்த உடம்பு லாயக்கு இல்லைங்கிறத ஒரு முடிவு கட்டினதுக்கு அப்புறம் தான் இன்னொரு உடலாக இந்த நம்மளை கட்டி கொண்டு வந்தது. இதே போலதான் நம்மளும் லாயக்கு இல்லைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்தது வரும். அப்படி இல்லைன்னா வாழும் காலத்திலையும் வரும். நம்மளும் அடைய முடியும், பிள்ளைகளும் அடைய முடியும். அப்படிப்பட்ட நிலையும் இருக்கு. பொதுவான நியதி இதுதான். அப்போ அந்த உயிர்ல இருக்கக்கூடிய நியதி இதை தான் இறைநிலை உணரணுங்கிறதுக்காக மறுபிறவி எடுக்குது. அப்ப இப்படி பாருங்க, எல்லா பெற்றோர்களுக்கும் அவர்கள் பிள்ளை பெறுவது இப்படிதான். அப்போ ஜனத்தொகை கூடிக்கிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு புது மனுஷனும் இயற்கையில அவன் பிறக்கிறான் அப்படின்னா, அவன் பிறந்து தவம் செய்து இறைவனை உணரணும். அதுதான் வாழ்வின் நோக்கம். ஒன்று அவன் இதை செய்து அவனுடைய வாழ்வு முடிவடையும். ஏன்னா மகரிஷி கூட ஒரு குரல்ல ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு, கருத்தொட தனக்கு ஏன் பிள்ளை இல்லை அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. கருத்தொடராய் எனக்கு எதுவும் பின்பிறவி இல்லை, கர்ம வினைகள் மிச்சம், ஏன்னா கர்ம வினைகள் மிச்சம் இல்லை, இச்சை இல்லை எதிலும் அப்படின்னு இருப்பார். கருத்தொடராய் எனக்கு ஏதும் பின்பிறவி இல்லை. காரணம் என்ன? கர்ம வினைகள் மிச்சம் இல்லை, கர்ம வினைகள் எனக்கு எதுவுமே வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்பாரு. அது இன்னொரு இதுலயும் சொல்லியிருப்பாரு, உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகிலே 75 ஆண்டு காலம் வாழ்ந்து திருவருளை அவ்வப்போது உணர்ந்திட்டேன் அப்படின்னு ஒரு கவி படிச்சிருப்பீங்க. அதுல முதல் வார்த்தையவே கூட கவனிச்சு பாருங்க. உருவெடுத்த காரணமும். அந்த மகிழ்ச்சி எப்படி அந்த உருவெடுத்தாரு? அவர் நினைச்சு எடுத்தாரா? இல்ல. அவங்க அப்பாவான வரதப்பா, அவங்க அம்மா, இவங்க 2 பேரும் உயிர்ல இருக்கிற கருமையத்துல இருக்கிற அந்த வித்துவுல இருக்கிற பேரறிவு தான் என்ன பண்ணுது? இந்த உடம்புல இருந்து இறைநிலை அடைய முடியல, அப்போ அடுத்து ஒரு உடலை கட்டுவோம்னு வேதாத்திரியாக கட்டி வருது. அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. அதான் உருவெடுத்த காரணமும் அப்படிங்கிறது. இதுதான் நம்முடைய பிள்ளைகளாகவும் வருது. இது நம்ம உணர்றது இல்ல. அப்போ உருவெடுத்த காரணம் இதுதான். இதைத்தான் மாதிரி சொல்றாரு. ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது இறைநிலை நோக்கிய பயணத்திற்காக தான். அதை யாரும் செய்யல. சரி, இதைதான் செய்யல. அந்த மாம்பழத்தை சாப்பிடவும் யாரும் இல்ல. சரி, அந்த மாம்பழத்தை கொஞ்சமா பதப்படுத்தணுமா இல்லையா? பதப்படுத்தி அதை பாதுகாக்கலாம். அப்போ அது மாதிரி இங்க செயற்கை முறையில என்ன செய்யலாம்? கருத்தடை சாதனங்களை பயன்படுத்தலாம். கருத்தடை சாதனங்கள் பயன்படுத்தினா ஜனத்தொகை கூடாம போகும். சரி, இந்த 2மே செய்யாத பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இயற்கையிலே அமைந்த வேகம் என்ன பண்ணுது? ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கெமிக்கல் அதை பலமாக்குதோ அதே கெமிக்கல் அதை அழுக வச்சு டிஸ்போஸ் பண்ணிடுது. அதே போல எந்த இயற்கை சக்தி இவ்வளவு மனிதர்களை உருவாக்குச்சோ அதே இயற்கை சக்தி கொள்ளை நோயாகலையோ அல்லது பூகம்பம், சுனாமி இது போன்ற இயற்கை சீற்றங்களாலோ போரையும் சேர்த்து சொல்வார். போர் போன்ற காரணங்கள் மூலமாகவோ வந்து அந்த ஜனத்தொகையை குறைக்கும். இது இயற்கையில அமைந்த நியதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை நீங்க மகிழ்ச்சி புத்தகத்துல தேடி பாருங்க. இதை சொல்லியிருப்பாரு. அப்போ இது போன்ற இப்ப வந்திருக்கிறது கொள்ளை நோய். இது ஒரு காரணம் தான். இல்ல உலக போர் கூட வரலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் வந்து அந்த ஜனத்தொகை கட்டுப்பாட்டுக்கு வரும். மொத்தத்துல வாழ்வின் நோக்கத்தை மனிதன் உணராம, இயற்கையில என்ன இருக்கு அப்படிங்கிறத உணராம அவன் அவனுடைய செயல் செய்கின்ற வகை தவறாக இருப்பதனால தான் அவன் இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகிறான். சரி, இப்போ இந்த இந்த நோயினாலும் சரி, பொதுவா அல்லது ஒரு போர், எங்கேயோ போர் நடந்தாலும் சரி, எல்லா தனி மனிதனும் பொதுவாகவே பாதிக்கப்படத்தான் செய்யறான். இந்த நோய் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவா எல்லாருக்கும் தெரியும், ஏதோ நான்வெஜ் சாப்பிட்டதுனால, பாம்புகள் எல்லாம் சாப்பிட்டதுனால வந்திருக்கும். உண்மைதான், அந்த மாதிரி ஏதோ ஒரு இதெல்லாம் வந்திருக்கு. ஆனாலும் இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயத்தை நினைத்துக் கொள்ளணும். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா செயல்களும், நல்ல செயல்களோ கெட்ட செயல்களோ, இறைவனுடைய கண்காணிப்புல தான் நடக்குது. ஏற்கனவே மகிழ்ச்சி ஒரு இடத்துல நீங்க சொல்லியிருப்பாரு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதாவது யாரும் யாருக்கும் எத்தகைய கெடுதலும் அவரவர் விருப்பம் போல செய்து விட முடியாது. ஒருத்தன் இன்னொருத்தனை போய் கொலை செய்ய போறான் அப்படின்னா அவன் நினைச்ச உடனே அவனை போய் கொலை செஞ்சிட முடியாது. யாரும் யாருக்கும் எத்தகைய கெடுதலும் அவரவர் விருப்பம் போல செய்துவிட முடியாது.
ஒவ்வொருவருடைய கருமையத்திலே வினைப்பதிவுகள் உள்ளடங்கி இருக்கின்றன. அது செயலாகி மலரும் காலம் வரும் பொழுது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த மலர்ச்சி வரும் பொழுது இயற்கை இன்னொருத்தரை கருவியாக பயன்படுத்தி அவனை அவனை அந்த இடத்துல காலி பண்ணிடுது. அதான் உண்மை. அப்போ இவனுக்கு கொலை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு. அதே நேரம் இந்த கொலையை உள்வாங்கக்கூடிய அந்த ரிசிப்டிவிட்டி, அந்த ஏற்பு திறன் அவனுக்கு கருமையத்துல பாவப்பதிவாக அங்க பதிஞ்சிருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து செயல்படக்கூடிய காலம் வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு கொலை நிகழுது. இதே கதை தான் உங்களுக்கு போர்னாலும் சரி, பூகம்பம்னாலும் சரி, சுனாமினாலும் சரி. ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, இப்ப இயற்கைகளோட பாத்தீங்கன்னா சுனாமி வந்த பொழுது 2004 சுனாமி வந்த பொழுது நான்லாம் அப்ப நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். அப்ப தினமலர்ல படிச்சேன். சென்னையில ஒரு 200 பேர் வரைக்கும் இறந்துட்டாங்க அப்போ. அதுல பாத்தீங்கன்னா நான் தினமலர்ல பின் பக்கத்துல பார்த்தேன், கட்டம் கட்டி போட்டிருந்தாங்க. மெரினா பீச்சுக்கு டெய்லி வாக்கிங் போனவர் அன்னைக்கு போகல. அன்னைக்கு போகனால அவர் தப்பிச்சிட்டாரு. என்னைக்குமே போகாதவர் அன்னைக்குன்னு போய் அவர் இறந்துட்டாரு. இதுதான் அந்த இயற்கை எல்லாத்தையும் நிர்வகிக்குது, அட்மின் பண்ணுது அப்படின்னு. டெய்லி போறவருக்கு அந்த புண்ணிய பதிவு, புண்ணியடி பலன் அன்னைக்கு போனா சுனாமி வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியாது. ஆனா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பேரறிவுக்கு தெரியும். அது அவர் காப்பாத்தி விடுது. அதே போல என்னைக்கும் போகாதவர் அன்னைக்கு போறாருன்னா அவருடைய கர்ம வினைகள் அவனை இழுத்துட்டு அங்க போகுது. இதே போலதான் பாத்தீங்கன்னா அந்த ஊட்டியில மலைப்பகுதியில இருந்தவங்க கூட குடும்பத்தோட வந்து நாகையில இறந்தவங்க எல்லாம் வேளாங்கண்ணியில இறந்ததுதான் நம்ம படிச்சேன் நான். இது எல்லாமே இயற்கை தான் எல்லாத்தையும் நகர்த்துது அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த கொரோனாவை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த நோய் பரவுது, பல பேருக்கு சாகுறாங்க. இருந்தாலும் அந்த யாருக்கும் அது அப்படி வந்து உடனே அந்த ரிசீவ் ஆகாது. அந்த அவருடைய கர்ம வினைகள் முடியக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும்பொழுது மட்டும்தான் அது அவங்களுக்கு ரிசீவ் ஆகி அவங்களுக்கு அது ஒரு துன்பத்தை தந்து விளைவை அவங்க அனுபவிக்கிறாங்க. அது நம்ம நாட்டிலும் நடக்குது, எல்லா நாடுகளையும் நடக்கதான் செய்யுது. சரி, இயற்கை மனிதனுடைய செயல்களுக்கு தரக்கூடிய விளைவு தான் இது. சரி, இதை மாற்றுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல் தவம் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அகதவம் கூட இப்ப முக்கியம் இல்ல, புறதவம் தான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல புறதவமே இல்லை பெரும்பாலும். ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிறது உலகத்துல பெரும்பாலான நாடுகள்ல பெரும்பாலான மக்கள் கிட்ட இல்ல. ஒழுக்கம் அப்படிங்கிறது தனக்கோ பிறருக்கோ, அந்த விளக்கம் நம்ம படிச்சிருப்போம். அந்த தனக்கோ பிறருக்கோ அப்படிங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்ல, விலங்குகளுக்கும் சேர்த்துதான். பாம்புல இருந்து கொரோனா பரவி இருக்கு அப்படின்னு சொன்னா பாம்பை கொன்று பாம்புங்கிறது நம்முடைய உணவு கிடையாது. பாம்பு நம்ம கொன்று சாப்பிடும் பொழுது அது என்ன, அதுவே ஒரு பாவப்பதிவு தானா. நான்வெஜ் சாப்பிடுவதே ஒரு பாவப்பதிவு அப்படிங்கிறத வள்ளலார் சொல்லியிருப்பார். மகரிஷியுடைய குருவான வள்ளலார் பத்தி நமக்கு தெரியும். முதல்ல 4 குருமார்கள் சொல்லியிருப்பார். அதுல ஒரு வள்ளலாரு ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா மனுமுறை கண்ட வாசகம் அப்படி பேரு. அந்த நூலுக்கு பேரு மனுமுறை கண்ட வாசகம். அதுல 44 பாவங்களை லிஸ்ட் பண்ணியிருப்பாரு. 1 2 இல்ல, 44. உங்களுக்கு தெரியலன்னா கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க, அப்படியே சாஃப்ட் காப்பி வரும். ரொம்ப ஈஸியா தான், ஒரு 44 லிஸ்ட் தான் இருக்கும். அதுல மனுமுறை கண்ட வாசகம் டைப் பண்ணி பாருங்க. அந்த மனுமுறை கண்ட வாசகத்துல சொல்லியிருப்பாரு, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ அப்படின்னு எழுதியிருப்பார். ஊன் சுவை உண்டு உயிர் வளர்த்தேனோ அப்படின்னு, உடல் வளர்த்தேனோ உயிர் வளர்த்தேனோன்னு எழுதியிருப்பார். அந்த மனுமுறை கண்ட வாசகம் முதல் வரியே பாத்தீங்கன்னா அவர் லிஸ்ட் பண்ணியிருக்கிற பாவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல, இந்த இயற்கையில சர்வசாதாரணமா நடக்கிறதாக இருக்கும். ஆனா அது அவரு ரொம்ப பயந்து நடுங்கி அஞ்சு எழுதியிருப்பார். அதில் முதல் வரியை பாருங்க, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனா, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனா, வாக்கிட்டு மனம் வரவு போக்குழிய வழி அழைத்தேனா. இந்த லிஸ்ட்ல உள்ள 44 சொன்னாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்கை சமுதாய சூழ்நிலைக்கு, உலக சூழ்நிலைக்கு பொருத்தமா தான் இருக்கும். எனக்கு அவ்வளவு ஞாபகத்தில் இல்ல, ஓரளவு மட்டும் சொல்றேன். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனா, இந்த முதல் வரியை படுக்கும்போது நமக்கே நடுக்கமாகுது. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனா, எத்தனை பேரை நம்ம எல்லாம் நடுங்க செஞ்சிருக்கோம், பெரும்பாலான மக்களை சொல்றேன். அதே போல நம்மள எத்தனை பேர் நடுங்க வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பாவப்பதிவாக முடிஞ்சிருக்கும். அதான் நல்லோர் மனதை நடுங்க செய்தேனா. அடுத்து நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனா, வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனா, வரவு வழிய வழி அடைத்தேனா, கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனா, களவு செய்வோம்
அழைத்தேனா? ஐயால அதுல வரும். பட்சியை பறவையை கூண்டில் அடைப்பது கூட பாவமா. இப்ப விலங்குல இருந்து பறவை சொன்னோம்ல. அந்த விலங்குகள் எல்லாம் ஏதோ ஒரு கூண்டில் அடைச்சு அதுக்கப்புறம் தானே அது துன்புறுத்திதானே நம்ம உணவாக கொண்டிருக்கிறான். அதான் பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனா அப்படின்னு வள்ளலார் சொல்லிப்பார். பட்சின்னா பறவை. பறவையை கூண்டில் பதைக்க அடைத்தேனா அப்படின்னா அது ஒரு பாவம்ங்கிறார். அதுக்கடுத்து இன்னொன்னு ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனா. அப்போ நான்வெஜ் சாப்பிடுறது பெரிய பாவ பதிவு தாங்கிற. விலங்குகளை அடைச்சு வைக்கிறது கூட பெரிய பாவம் தான் அப்படிங்கிறார். அப்போ இது போன்ற கொடிய பாவ செயல்களை அவர் எழுதும் பொழுது நடுங்கி நடுங்கி எழுதியிருப்பார். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்லியிருப்பாரு, இதுல 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 எதை நான் செஞ்சேன்னு எனக்கு தெரியலையேன்னு எழுதியிருப்பாரு. குருவே தந்தை தாய்மொழி தள்ளி நடந்தேனோ, சிவனடியாரை சீறி வைதேனோ, குருவின் குருவை வணங்க கூசி நின்றேனோ அப்படின்னு எழுதி குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, இந்த மாதிரி பல பாவங்களை சொல்லிட்டு கடைசியா என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே அப்படின்னு முடிச்சிருப்பாரு. நாம கேள்விப்பட்ட வரைக்கும் வள்ளலாறு எந்த ஒரு பாவமும் செஞ்சிருக்க மாட்டாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த வள்ளலாரே என்ன சொல்றாரு, பயந்து நடுங்கி தள்ளி இருப்பாரு, என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே அப்படின்னு. அப்போ அவருக்கே அவ்வளவு நடுக்கம் வருதுன்னா அப்ப அவருக்கு ஏதோ ஒரு மேபி அவரு முன்னோர்கள் கொடுத்த கருமை இதனால ஏதாவது கஷ்டங்கள் வந்திருக்கலாம். அதனால அவர் அப்படி எழுதியிருப்பாரு. அப்ப பழி செயலே செய்யாத வள்ளலாருக்கே அந்த இப்படி நடுக்கத்தோடு ஒரு நூல் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம், இக்கட்டான சூழ்நிலைய அவங்களுடைய கருவழியாகவோ அல்லது சமுதாய பதிவாக கூட அது இருக்கலாம் கொடுத்திருக்காருன்னா, அப்ப எந்த அளவுக்கு இந்த உலகம் சீர்கட்டி இருக்கு அந்த காலத்திலேயே அப்படின்னு பாருங்க. இப்ப தொடர்ந்து நான்வெஜ் சாப்பிடுறது மட்டும் கிடையாது, இது நான்வெஜ் சாப்பிடுறது மட்டும் அதுவும் ஒரு காரணமாக பெரும்பாலுடைய மக்களுடைய கருமையம் கலங்கப்பட்டு விட்டது. கலங்கப்பட்ட கருமையத்தை டிஸ்போஸ் பண்ணணும்ல, அந்த டிஸ்போஸ் பண்ற வேலையை எப்படி ஏதாவது நோய் மூலமாக இரையாற்றல் அது பரப்புது. ஆனாலும் இறைவனுடைய இதுதான் அந்த செயல் விளைவு தத்துவம். இறைவன் என்னதான் செயல் விளைவு தத்துவத்தை செயல்படுத்தினாலும் அவருடைய கருணை எல்லா இடத்துலயும் நிரம்பிடும். அந்த கருணை என்னன்னு இந்த நோயிலிருந்து தப்பிப்பதற்கும் வழியை கொடுக்கும். அந்த வகையில தப்பிப்பதற்காகத்தான் நமக்கு உண்மையாவே மனவளக்கலை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். நாம இந்த நோயிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன, நமக்கே ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும். என்ன, நம்முடைய கண்ணாடி பயிற்சி, அப்புறம் தீப பயிற்சி, இதெல்லாம் தொடர்ந்து செய்து வந்தாலே நமக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த ஜீவகாந்த திணிவு அதிகமானால அந்த ஸ்டெமினா, இந்த ஸ்டேயிங் பவர் நமக்கு அதிகமா இயற்கையாக ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். பிளஸ் அருட்காப்பு நம்ம தினமும் சொல்லணும். இதெல்லாம் சொல்ல கண்டிப்பாக நமக்கு நல்ல நல்ல ஒரு பாதுகாப்பு, ஒரு அருட்காப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் இயற்கை அப்படி செயலுக்கு விளைவு கொடுத்தாலும் நாம பாதுகாப்பாக இருப்பதற்கு நமக்கு உண்மையாகவே மனவளக்கலையை கொடுத்திருக்கு. அந்த வகையில மனவளக்கலைய அன்பர்களாகிய நமக்கு உண்மையாவே அப்படி ஒன்று தீங்கு எதுவும் வந்து விடாது. அதனால ஒன்றும் பயப்பட வேணாம். ஆனா இயற்கையை நம்ம மதிக்கணும். இந்த இடத்துலதான் நம்ம உணர்றது என்ன அப்படின்னா, நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா செயல் விளைவு தத்துவத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது. இயற்கையும் தவமுங்கிறதுல தவம் ஆகிய புறதவம் நம்ம செய்யாததுனால இயற்கை அதுக்கேற்ற நம்முடைய செயற்கை தீயதாகிறதுனால தீய விளைவை கொடுத்துட்டு இருக்கு. இதை மாற்றுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ இன்னைக்கு தவம் பண்ணோம், இறைநிலையை தவம் பண்ணோம். முடிஞ்ச உடனே என்ன பண்ணோம், 5 நிமிஷம் வாழ்த்தணும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இதை வாழ்த்தணும். இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்ங்கிற வாழ்த்தே பாத்தீங்கன்னா தினமும் நம்ம சொல்லணும். தினமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா அதுவே ஒரு பெரிய நமக்கும் காப்பு, இந்த உலகத்திற்கும் காப்பு. இப்ப எண்ணம் தானே எல்லாமே. சோ இந்த எண்ணம் போய் ஒரு ஒரு மருத்துவருடைய மூளையில எல்லாமே பேரறிவு தானே. மருத்துவருடைய மூளையில இந்த நோயை குணப்படுத்துவதற்கான உண்டான மருந்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தீப்பொறியாக அமையலாம். அல்லது தானாகவே இதோடைய வேகம் குறைந்து கொண்டே வந்து இதோடைய சீசன் முடியலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில நாம வாழ்த்துற இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்கிற வாழ்த்தே இது நல்ல செயற்கையாக இருப்பதனால நல்ல ஒரு விளைவை கொடுக்கும். சரி, இப்போ இந்த நோயை பார்த்துட்டோம், போர், இது எல்லாமே எதுவாக இருந்தாலும் இயற்கையிலிருந்து வரக்கூடிய விளைவு தான். சரி, இதே போல மற்ற சம்பவங்களை கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்ப சுனாமி வந்த பொழுது அது ஒரு இயற்கை நிகழ்வு தானே. இயற்கையில வந்த தீய விளைவு மனிதனுடைய செயலால. அப்போ மகரிஷிட்ட கேட்டாங்க, 2004 சுனாமி வந்துச்சு. மகரிஷி அப்போ இருந்தார். அன்னைக்கு காலையில மகரிஷி ஸ்பீச் 7 மணிக்கு ஸ்பீச், 9 மணிக்கு சுனாமி வந்திருக்கு, 7 மணிக்கு மகரிஷி ஸ்பீச் கொடுத்திருக்கிறாரு.
அன்னைக்கு கொடுத்த ஸ்பீச் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு மூத்த பேராசிரியர்கள் எல்லாம் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க அதுல அன்னைக்கு மகரிஷி சொல்றாரு, பிரம்மஞானிகள் தான் வாழ்த்தணும், உலகத்தை வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு. மகரிஷி மனவளக்கலை சப்ஜெக்ட் தான் பேசுறாரு, ஆனா ரொம்ப வித்தியாசமா இருந்தது, ஒரு சீரியஸ்னஸ் இருந்துச்சு அதுல அப்படின்னு பேராசிரியர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அதை பார்த்த பேராசிரியரை சொன்னார். அப்போ அதுதான் அப்ப மகரிஷி உள்ளவருக்கு தெரியும். 7 மணிக்குன்னா அன்னைக்கு 7 மணிக்கு சுனாமி அந்தமான்ல வந்துருச்சு, இந்தோனேஷியா அந்தமான் வந்துருச்சு, இங்க 9 மணிக்கு வருது. அவங்களுக்கு தெரியும், ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. சொல்லி யாரையும் காப்பாத்துற வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படி செஞ்சா அது இயற்கையுடைய தீர்ப்புல குறுக்கிடுவது. இயற்கையினுடைய தீர்ப்புல அப்படி தலையிட மாட்டாங்க, அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா தங்களுடைய அந்த கவலையை அப்படி வெளிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் சுனாமி மகரிஷிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி மகரிஷி, இந்த மாதிரி சுனாமியில நிறைய மக்கள், அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்களே அப்படின்னு. மக்கள் உடனே மகரிஷி சொல்றாரு, அப்ப யார் சொன்னா அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு. மகரிஷி பதிலே சொல்லல. இதுதான் இந்த கேள்விதான் பதில். சுனாமி அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்களே மகரிஷின்னு கேட்கும் போது, யார் சொன்னா அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் மகரிஷியோட பதிலாக, அந்த கேள்விதான் பதிலாக அமையுது. அப்ப என்ன மகரிஷி இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நாம நினைப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கையுடைய தீர்ப்புல தவறு இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இயற்கை எந்த ஒரு அப்பாவி மனுஷனையும் கொள்ளாது அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி மெரினா பீச்சுக்கு வாக்கிங் போனவர் அன்னைக்கு போகல, தப்பிச்சுட்டாரு. அப்ப அவர் தான் உண்மையான அப்பாவி, அவர் தப்பிச்சுட்டாரு. போகாதவர் அன்னைக்கு போய் இறந்துட்டாருன்னு அவர் பாவி. ஒருத்தருடைய சார் அவர் எப்படி பாவின்னு சொல்றீங்க? அவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல தங்கமான மனசு உள்ளவர். அவர் அன்னைக்கு போய் வாக்கிங் போய் அவர் இறந்துட்டார் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிறவில தான் அவர் நல்லவர் அப்ப நம்ம நினைப்போம். ஆனா குறைஞ்சபட்சம் அவங்க 7 தலைமுறைக்கு உள்ள, அதுக்கு முன்னாடி உள்ளதும் வரும், 7 தலைமுறைக்குள்ள அவங்க தாத்தா பாட்டி ஏதோ கொலை செஞ்சிருப்பாங்க. அவங்க யாரு என்ன கிரிமினல் செஞ்சிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? என்ன கிரைம் செஞ்சிருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனா அந்த கருமையத்துல அதெல்லாம் உள்ளடங்கி இருந்து அது செயலாகிற நேரம் பார்த்து அவரை பீச்சுக்கு கூட்டு போய் அவர் சுனாமியில மாட்டி இதுதான் அந்த மாதிரி மலையில இருந்தவங்க கூட கார்ல கடற்கரைக்கு குடும்பத்தோட இறப்பது இதெல்லாம். அப்போ இயற்கையினுடைய தீர்ப்புல எந்த ஒரு தவறு இருக்கவே முடியாது, இருக்கவே இல்லை அப்படிங்கறதான் மகரிஷி சொல்றாரு. யார் சொன்னா அப்பாவி மக்கள் இறந்தாங்க அப்படின்னு? அப்போ கொரோனாவை பாதித்து இறந்தாலும் கூட அவர்களும் பாவியான மக்கள் தான். அதுக்காக அந்த மக்களை நம்ம பழித்து சொல்வதாக நீ நினைச்சிடக்கூடாது. இறைவனுடைய தீர்ப்பு தராசுல கரெக்டா கூடவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது. இயற்கையுடைய தீர்ப்புல நம்முடைய செயலுக்கு ஏற்ற என்ன செயல் கொடுத்தோமோ அந்த சரியான விளைவு தான் வரும். அதுக்கு கூடவும் வராது, குறையாவும் வராது அப்படிங்கிறதுக்கு மகரிஷி ஒரு கவி எழுதியிருக்கிறாரு. அந்த கவி இப்ப நான் சொல்றேன். ஏன்னா அப்பப்ப கவியை சொன்னாதான் நம்ம மக்கள் நம்புறாங்க. சும்மா நம்மளா பேசிட்டு இருந்தா அவன் இதை மகரிஷி சொன்னாரா அப்படின்னு டவுட் வந்துடும். அதனால அப்பப்ப இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஞானமும் வாழ்வும் புக்கு நம்ம படிச்சிருப்போம். அந்த கவியின் உள்ள இதை சொல்லியிருக்கிறாரு மகரிஷி. நம்ம ஒரு சின்ன தப்பு செய்வோம். சின்ன தப்பு செஞ்சா உடனே பெரிய லெவல்ல நமக்கு பேக் ஃபயர் ஆகி நமக்கு பெரிய லெவல்ல கஷ்டங்கள் வந்திருக்கும். நம்முடைய சொந்த வாழ்க்கையில கூட பார்த்திருப்போம். ஒரு சின்ன முடிவு எடுத்திருப்போம், அசால்ட்டா நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம். அது பெரிய அளவுல நம்மள மதிப்பையோ, நம்முடைய பொருளாதாரத்தையோ, கௌரவத்தையோ சாட்சி விட்டுருக்கும். அப்போ ஐயோ நான் சின்ன தப்பு தானே பண்ணேன். ஏன்னா இயற்கையில கடவுளுக்கு கண்ணே இல்லையா? இந்த சின்ன தப்புக்கு இந்த இயற்கை இவ்வளவு பெரிய விளைவை தர்றதா அப்படின்னு நம்ம நினைப்போம். பண்றதுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம இப்படி எல்லாம் நினைச்சிருப்போம். செயலுக்கு விளைவு அப்படின்னா சின்ன செயலுக்கு சின்ன விளைவு தானே வரணும், சரிதானே? நம்ம கேட்போம், செயல்களுக்கு தத்துவத்தை நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ சின்ன செயலுக்கு சின்ன விளைவு தானே வரணும், பெரிய செயலுக்கு பெரிய விளைவு எல்லாம் வரணும் அப்படின்னு இப்படி நம்ம ஒரு கேள்வி கேட்போம்னு மகரிஷிக்கு தெரியும். அதனாலதான் மகரிஷி எழுதியிருக்கிறாரு அந்த கவியில, சிறு தவறு பெரும் துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறு என்று உரைப்பார். சிறு தவறு பெரிய விளைவு தருவதாக வைத்து வினையின் பயன் கொள்கை தவறு என்று சிலர் உரைப்பார். ஆனால் அவர் அதுக்கு விளக்கம் சொல்றார். உதாரணம், நிறுவையிலே எடை வைத்து நிற்கும் பொழுது இறுதியாய் வைக்கும் பொருள் சிறிது எனினும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்து அழுத்தும் பெரும் உண்மை சான்றாகும். முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும். கவிக்கும் உங்களுக்கு
சொல்ல உங்களுக்கே விளக்கம் கிடைச்சிருக்கும். இந்த கவிதையில விளக்கம் என்ன இருக்கு? சிறு சிறு தவறு பெருந்துன்பம் விளைவித்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தப்பு என்று தவறு என்று உரைப்பார். நான் சின்ன தப்பு தானே பண்ணேன், இது எப்படி இவ்வளவு பெரிய வரலான்னு தப்புன்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. நிறுவையிலே எடை வைத்து நிற்கும் பொழுது, இப்ப நம்ம கத்திரிக்காய் வாங்குற தராசுல கத்திரிக்காய் வச்சு நிறுத்துறோம். ஒரு பக்கம் 1 கிலோ கல் வச்சிருக்கோம், இன்னொரு பக்கம் கத்திரிக்காய் வச்சிருக்கோம். ஒவ்வொரு கத்திரிக்காயா வச்சிருக்கோம். 3/4 கிலோ 90 கிராம் வரைக்கும் நம்ம போட்டுருந்தோம். 900 கிராம் வரைக்கும் போட்டாச்சு. ஆனாலும் அந்த தராசு மாறவே இல்ல. அந்த கத்திரிக்காய் மேலேயே தான் இருக்கு. ஆனா கடைசி வெறும் ஒரு 10 கிராமுக்கு மட்டும் நம்ம ஒரு சின்ன குட்டி கத்திரிக்காய் போடுவோம். அந்த குட்டி கத்திரிக்காய் போட்ட உடனே என்ன ஆகுது? அதுக்கு முன்னாடி வச்ச எல்லா கத்திரிக்காயும் சேர்ந்து அழுத்தி கீழே கொண்டு வந்துருதுல்ல தராச. இதத்தான் அவர் சொல்றாரு. நிறுவையிலே எடை வைத்து நிற்கும் பொழுது இறுதியாய் வைக்கும் பொருள் சிறிது எனினும், இறுதியாய் வைக்கக்கூடிய கத்திரிக்காய் சின்னதாக இருந்தாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்து அழுத்தும் பெரும் உண்மை சான்றாகும். அதே போல நான் சின்ன தப்பு தான் செஞ்சேன், எனக்கு இப்படி இவ்வளவு பெரிய நோய் வந்துச்சு, இவ்வளவு பெரிய எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்டா இதுதான் முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு. முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும் அப்படின்னு சொல்றோம். முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு. அப்போ இந்த மாதிரி நோய்கள் வந்தாலும் சரி, அல்லது ஒரு போர் நாட்டுல போர் நடக்குது, போர்ல ஒரு அப்பா சொன்ன மாதிரி அப்பாவி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னாலும் அது எல்லாமே பாத்தீங்கன்னா முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும். இப்ப ஒருத்தருக்கு நோய் வருது, கேர்லெஸ்ஸா இருந்தாலும் எனக்கு இந்த நோய் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லுவான். அது கடைசியில் நம்ம வாழ்க்கையே போகுதுன்னா அந்த கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய சிறு தவறு அதற்கு முன்னாடி வைத்தது எல்லாத்தையும் பெரும் தீய பதிவை உள்ளடக்கி அதை அழுத்தி தான் அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கும். வேற ஒன்றுமே கிடையாது. இது ஒன்று. அடுத்து இது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க, இயற்கையில எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள் சரியில்லாமல் தான் இருக்கும். இதற்கு மகரிஷி ஒரு இடத்துல ஒரு விளக்கம் சொல்றாங்க. அருள் தந்தையின் பதில்கள் பாகம் 1-2 அதுல இந்த கேள்வி இருக்கு. மகரிஷி, நீங்க நம்ம தியானம் செய்து தவம் செய்து நீங்க மலையை பொழி வைக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. தவம் செஞ்சு நம்ம மலை தவம் கூட செஞ்சிருக்கிறோம். பொதுவா மகரிஷிட்ட கேக்குறாங்க, நீங்க தவம் செஞ்சு மலையை பொழி வைக்கலாம்ல, ஒரு ஊர்ல பஞ்சமா இருக்கு, அந்த ஊர்ல நீங்க மழை பெய்ய வைக்கலாமே அப்படி மகரிஷிட்டே கேக்குறாங்க. மகரிஷி ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கையுடைய திருப்பல தலையிடுவாரா? சுனாமி வந்தது மகரிஷிக்கு தெரியும். 7 மணி ஸ்பீச்லயே வித்தியாசம் தெரியுது. ஆனாலும் அவர் சொல்லல. அது மாதிரி ஒரு ஊர்ல மழை இல்ல, அவங்க வறட்சியில இருக்கிறாங்கன்னா அது சமுதாய வினை, அவங்களுடைய கர்ம வினையின் காரணமாக இயற்கை அப்படி செய்யுது. அதை மகரிஷி போய் தலையிட மாட்டாரு. அதுக்கு மகரிஷி சொல்றாரு, மழை பொழிவதும் அதாவது மழை பெய்யாமலாம் கிடையாது. இந்த உலகத்துல கடல் எத்தனை பெர்சன்டேஜ்? 71, 72% சொல்றோம். 28 தான் நிலம். அப்போ சூரிய ஒளி எப்பயுமே பட்டுக்கிட்டு தானே இருக்கு. சூரிய ஒளி பட்டுக்கிட்டே இருந்தா நீர் ஆவியாகிட்டு தானே இருக்கும். அப்ப ஆவியான நீர் மேகமா போய் கீழே இறங்கித்தானே ஆகணும். பூமியை விட்டு மேல வெளியில போயிருது இல்ல, அப்ப இறங்கித்தான் ஆகணும். அப்ப இறங்கதான் செய்யுது. ஆனா மழை பெய்ய வேண்டிய இடத்த விட்டுட்டு பெய்ய தேவையில்லாத இடத்துல பாலைவனத்திலயோ அல்லது கடல்லையோ போய் பெஞ்சிருது. இந்த மாதிரி சொல்ற விளக்கம் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு ஊர்ல மழை இல்லை அப்படின்னா அதை சொல்றாரு, ஆங்காங்கு வாழும் மக்களுடைய எண்ண ஆற்றலின் அதிர்வு அலைகளாகவே இயற்கையுடைய செயல்கள் நிகழ்கின்றன அப்படிங்கிறது. ஆங்காங்கு வாழக்கூடிய மக்களின் எண்ண ஆற்றலின் அல்லது எண்ண அலைகளின் எதிர் விளைவாக அதிர்வு அலை இயக்கமாகவே தான் இயற்கையுடைய செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்ப மழை பெய்யலனாலும் சரி, அதிகமா மழை பெஞ்சாலும் சரி, அப்ப அது எல்லாமே இயற்கையுடைய செயல்களுக்கு உண்டான, இயற்கையில மனிதனுடைய எண்ண ஆற்றலின் செயல்களுக்கு விளைவு தான் அது அப்படிங்கிறது. அப்போ மனிதனுடைய எண்ணங்கள், அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுடைய எண்ணங்கள் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த இயற்கையானது இவனுடைய செயற்கை சொன்ன மாதிரி, நீ தப்பு செஞ்சா தப்பு வரும், நல்லது செஞ்சா நல்லது வரும். அவருடைய செயல்கள் நல்லதாக அமைஞ்சிச்சுன்னா தானாகவே மழை அளவாக பெய்யும். அந்த பேரறிவு அந்த பெருங்கருணை இயற்கையுடைய பேரறிவுல இருக்கு. அத மனிதன் உணர்றதில்லை. அப்போ அதை ஒரு நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது நான் போய் அதை தலையிட முடியாது. நான் போய் தவம் பண்ணி மழையை பைய வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த மக்களுடைய கர்ம வினைகளை தூய்மை செய்வது இயற்கை தானே தூய்மை செய்யுது. நான் எப்படி தூய்மை செய்ய முடியுங்கிற அர்த்தத்துல மகிழ்ச்சி அதை சொல்றேன். அப்போ இயற்கை தான் ஒவ்வொருத்தருடைய கருமையத்தையும் தூய்மை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல தலையிடுற வேலைய ஒரு குரு ஃபுல்லா அப்படி செய்ய மாட்டாரு. அவனுக்கு வழி வேணா காமிப்பாரு, நீயும் தவம் பண்ணு, அந்த ஊர் மக்கள் எல்லாம் தவம் பண்ணுங்க, நீங்க எல்லாம் மழை தவம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் மழை பெய்யும், இயற்கையில வரும் அப்படின்னு சொல்லுவாரு. தவிர
அவரு போய் அந்த நிர்வாகத்தை மாத்த மாட்டார். சரி. ஏன்னா இதெல்லாம் சமுதாய வினையின் காரணமாக நடக்கக்கூடிய ஒரு செயல். சரி. இப்போ இந்த செயல் விளைவு தத்துவம், இயற்கையினுடைய நீதி, இயற்கை அப்படின்னாலே மகரிஷி சொல்லக்கூடியது சுத்த வெளியில இருந்து இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஆறறிவு மனிதன் வரைக்கும் எல்லாமே இயற்கை தான். அந்த இயற்கையில செயல் விளைவு தத்துவத்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணம் மகரிஷியுடைய வாழ்க்கையிலேயே நான் சொல்றேன். மகரிஷிக்கு அல்சர் இருந்தது எத்தனை பேருக்கு தெரியும்? மகரிஷிக்கு அல்சர் இருந்துச்சுங்கிறது பல பேருக்கு தெரியாது. வாழ்க்கை விளக்கம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு பாதி பேருக்கு தான் தெரியும் அது. மகரிஷிக்கு அல்சர் இருந்துச்சு. அது கூட பாத்தீங்கன்னா, அந்த கர்ம வினைகள்னு கூட வைத்துக்கொள்ளலாம். அது ஏதோ ஒரு என்ன காரணம்? ஒன்று அவர் ஆராய்ச்சியில இப்ப உணவு மறந்து அப்படி இருந்தாரா? இல்ல இன்னொரு இடத்துல மகரிஷியுடைய தந்தைக்கு அந்த குடிப்பழக்கம் இருந்தது அவரே சொல்வார். ஸோ அதனால அவருடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டு அது கருவழி பதிவாகவே கூட மகரிஷிக்கு வந்திருக்கலாம். ஆனா அவருக்கு அல்சர் இருந்தது. அந்த அல்சரையே போக்கியது யாருன்னா போகர்ங்கிற சித்தர் தான். இதுவும் பல பேருக்கு தெரியாது. அதாவது வள்ளலார் காட்சி கொடுத்தது நமக்கு தெரியும். போகர் சித்தர் 1985ஆம் வருஷம் ஆழியார்ல மகரிஷி இருந்த பொழுது அந்த காட்சி கொடுத்திருக்கிறாரு. ஒரு நாள் தவம் கொண்டிருந்தேன், வெண்புகை ஒன்று வந்தது போகரோ என்று எண்ணினேன், உனக்கு 3 உறுதிகள் கொடுத்து விட்டு சென்றார் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதுல சொல்லியிருப்பாரு, உனது கொடிய வயிற்று புண்ணை ஆறவிடல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உனக்கு உலக பரிசு கிடைக்க செய்வேன். ஃபியூச்சர்ல மகரிஷிக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கும். ஸோ உலக பரிசு கிடைக்க செய்வேன், உனக்கு உலக சமாதானத்தை நிறைவேற்றுவேன், உனது கொடிய வயிற்று பொண்ணை ஆற விடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பிரம்மஞானம் எழுதுன்னு வேற ஆர்டர் கொடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் தான் மகரிஷி பிரம்மஞானம்ங்கிற நூலையே எழுதுறாரு. அதுக்கப்புறம் தான் பிரம்மஞான பயிற்சியும் வந்துச்சு. அப்போ ஒரு இன்னொரு சித்தர் வந்துதான் கருணை கொண்டுதான் மகரிஷிக்கு அந்த வயிற்று பொண்ணை ஆற விட முடிஞ்சிருக்கு. அப்ப அந்த அளவுக்கு இயற்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து நாம எவ்வளவு பெரிய ஞானியாக வேதாத்ரி மகரிஷியாவே இருந்தாலும் கூட அவருடைய வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு நான் அல்சரை கொடுத்து அது தக்க காலம் வரும்போதுதான் நான் அதை குணப்படுத்துவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருக்கு. அப்போ ஒரு மகானுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இன்றைக்கு போர்னாலேயோ நோயினாலேயோ பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கோ நமக்கோ இறைவன் நமக்கு மட்டும் இயற்கை எப்படி கருணை காமிக்கும் அப்படின்னா அது அப்படி காமிக்கும். நம்முடைய செயல்களுக்கு விளைவு தருவது ஒன்று மட்டும்தான் அதோடைய வேலை, வேற எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேல் பதிவு போட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, இயற்கையில மகரிஷிக்கே அவங்க முன்னோர்கள் முன்னோர்களுடைய செயலால அந்த செயற்கையினால வந்த இயற்கை விளைவு அந்த நோயா வந்ததை பார்த்தோம். இன்னொரு விளக்கம், இன்னொரு உதாரணமும் சொல்றோம். இன்னொரு உதாரணம் என்னன்னா, இது வெளியில நடந்தது, அது உடல் நோய், இது வெளியில ஒரு பொதுவா துரியாதீத தவம் செஞ்சா 3 விதமான பாவப்பதிவுகளும் போகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் 3மே போயிரும் துரியாதீத தவத்துல அப்படின்ட்டு. அந்த 3மே செஞ்சு மகரிஷிக்குமே போகலையாம். மகரிஷிக்குமே போகல ஒரு இடத்துல அப்படிங்கிறது ஒரு இடத்துல வேதாத்திரிய ரகசியங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல படித்தேன் இந்த ஒரு சம்பவத்தை. என்ன சம்பவம் அதுன்னா, மகரிஷி கூடுவாஞ்சேரியில இருக்கிறாரு. அப்போ பல சுற்றுவட்டார கிராமங்களுக்கு அந்த ஊர்களுக்கு போய் சங்கத்தை விரிவுபடுத்துறாங்க, பல கிளைகள் நடத்துறாங்க. அப்போ அந்த கூடுவாஞ்சேரி ஊர்லயே இருக்கிற ஒருத்தர் ஒரு போட்டோகிராஃபர் அவரோட ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவர் எங்க போனாலும் மகரிஷி கூடவே பஸ் ஏறிக்கிறது. அவர் பார்த்தீங்கன்னா 2 சட்டை 2 பேண்ட் போட்டிருப்பாராம். அவன் ஒருத்தர் 2 பேண்ட் போட்டிருக்கான், 2 சட்டை போட்டிருக்கான், 2 பேண்ட் போட்டிருக்காரான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனா இருப்பான். அவன் ஒரு கேமராமேன். அவன் மகரிஷி கூட வந்துடுறாரு. எங்கெல்லாம் மகரிஷி போறாரோ அங்கெல்லாம் போய் மகரிஷி கூட எல்லாரும் வைத்து போட்டோ எடுத்து அவங்கள்ட்ட பணத்தையும் வசூல் பண்ணிட்டு அவங்க பணத்தை போட்டோ அனுப்ப மாட்டாரு, அனுப்பாம விட்டுருவாரு. அப்ப அந்த காசை மோசடி செய்யறது. அப்போ மகரிஷிட்ட எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உங்க கூட வந்தவர் தான், உங்க ஊர்ல இருந்து நீங்க கூட்டு வந்த ஆள் தான் போட்டோ எடுத்துட்டு காசையும் வாங்கிட்டு அவர் எங்களுக்கு போட்டோவே அனுப்பலங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மகரிஷி ஒரு விளக்கம் சொல்லிட்டு அந்த காசை அவரே கொடுத்து அதை அனுப்பி வைக்கிறார். அதுக்கு மகரிஷி கொடுத்த விளக்கம் தான் இப்ப நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். என்ன அப்படின்னா, எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய இந்த பிறவில நான் எந்த ஒரு பாவமும் பண்ணல. என்னுடைய முன்னோர்களும் அப்படிதான். என்னுடைய அப்பா அம்மாவும் யாரும் எந்த ஒரு பாவமும் பண்ணல. ஆனா அதுக்கு முன்னாடி ஏதோ முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க போல. ஆனா அத கூட நான் என்னுடைய துரியாதீத தவம் செஞ்சு அதையெல்லாம் நான் அழிச்சிட்டேன்னு தான் நான் இது நாள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இல்லப்பா, அப்படியே இல்லப்பா, இல்ல உனக்கு இன்னும் உனக்கு பாவப்பதிவு மிச்சம் இருக்கு அப்படிங்கறது காமிக்கிறதுக்காகத்தான் இந்த மனிதனை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி என்னோட சேர்த்து வச்சிருக்கு.
அப்படின்னு மகரிஷி நொந்து இருப்பாரு. நானும் பண்ணல, எங்க அப்பா அம்மாவும் பண்ணல. அதற்கு முன்னாடி இயற்கையில 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 யாரோ எங்க முன்னோர்கள் செய்த விளை அந்த செயலுக்கு விளைவாகத்தான் அதையும் துரியாத தவத்துல செஞ்சு நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் இல்ல, உனக்கு மிச்சம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இறைவரை கொண்டு வந்திருக்கு இவரை. நானாக அவரை கூட்டு வருவதில் அவரோ எவரே எங்களோட தெரிந்து கொள்றாரு. அவரை போன்னு சொல்வதற்கு எனக்கு மனம் இல்லை. அதனால சொல்லி அப்படி விளக்கத்தை சொல்லி அவரே கொடுக்குறாரு, அந்த பணத்தை கொடுத்துருவாரு. அது மாதிரி இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, மகரிஷிக்கு அந்த ஒரு உடல் அளவுல அந்த நோய் வந்தாலும் சரி, வெளியில இந்த மாதிரி சங்கடங்கள் வந்தாலும் சரி, எல்லாமே இயற்கையில இருக்கக்கூடிய செயல் விளைவு தத்துவம் சரியான ஒரு விளைவை கொடுக்கக்கூடிய நிலை. அதுதான் நோயாகவும் போராகவும் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த இயற்கை இந்த கர்ம வினைகளுக்கெல்லாம் ஒரு மொத்தமா ஒரு பதில் சொல்லும், ஒரு விளைவு பெரும் விளைவை கொடுக்குங்கிறத மனவளக்கலை பாகம் 1ல மகரிஷி சொல்லியிருப்பாரு. என்னன்னா, வாழ்த்தும் பயணம்ல கடைசியில சொல்லியிருப்பாரு. அந்த செக்ஷன் முடிவுல சொல்லியிருப்பாரு, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு கூட நம்ம வாழ்த்தணும். இப்படி வாழ்த்தி எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தினா ஒரே மாசத்துல கூட உலக சமாதானத்தை கொண்டு வந்துடலாம். ஆனா இதுவரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்த இந்த உலக மக்கள் செஞ்ச கர்ம வினைகள் இந்த உலகத்துல இருக்கு பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் ஒரு விளைவு வரணுமா இல்லையா? அதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய குழப்பம் வந்து அதன் பிறகுதான் மக்களுக்கு அறிவு வரப்போகிறது அப்படின்னு எழுதியிருப்பார். அது மாதிரி மக்களுடைய ஒட்டுமொத்த கர்ம வினைகள் இதுக்கு ஒட்டுமொத்தமாக இது மாதிரி ஒரு நோயாகவோ ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு துன்பமாகவோ வந்து அதுக்கப்புறம் தான் அதோடைய விளைவை அந்த விளைவு சரியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே இயற்கையுடைய திட்டத்தை தான் குறிக்கிறது. சரி, இது ஒண்ணு. நாம தவம் செய்வதனால இன்னைக்கு என்ன தவம் செஞ்சோம்? இறைநிலை தவம் செஞ்சோம். இந்த இறைநிலை தவத்திலேயே கூட பாருங்களேன், இதுவே இயற்கை தவம் தான். சுத்த வெளியில இருந்து ஆறறிவு மனிதன் வரைக்கும் எல்லாமே இயற்கை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த சுத்த வெளியில இருந்து ஆறறிவு மனிதன் வரைக்கும் எப்படி வந்தோங்கிற பிரபஞ்ச பரிணாமத்தையும் உயிரின பரிணாமத்தையும் தான் இறைநிலை தவம் அப்படிங்கிற பேர்ல மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறாரு. அதுதான் நம்ம செஞ்சோம். இத நம்ம உணர்வு செய்யும் பொழுதே இது ஒரு கதையா வருது, அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான தவம் தான். இதை நம்ம உணர்ந்து செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நம்மளை சுத்தி இயற்கை இதுக்கு உள்ளதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொறுப்புணர்ச்சி வரும். இதே மாதிரிதான் எல்லா ஜீவராசிகளும் இயற்கைங்கிற தாய்மடிக்கு உள்ளதான் இருக்கு. அந்த உயிர்களுக்கு நான் துன்பம் இல்லாத முறையில நான் வாழ்வேன் அப்படிங்கிற பொறுப்பு வரும். சோ உலக சூழ்நிலை மாறணும் அப்படின்னா இன்றைக்கு நிலைமையில நாம செய்ய வேண்டியது வாழ்க்கை வையகம், வாழ்க்கை வளமுங்கிற வாழ்த்து. இனி தினந்தோறும் நம்ம செய்ய வேண்டியது அகத்தவமும் புறதவமும். அதாவது சுருக்கமா சொன்னா நம்ம தவம் பண்ணணும். வெளியில உள்ள நான் எனக்கு தவம் பண்ண நேரமே இல்லைங்க, எனக்கு ஆபீஸ்லயே நிறைய ஆபீஸ்ல சின்சியரா வேலை செய்யறேங்க, அதனால தவம் செய்ய நேரமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அது புறதவம். ஆபீஸ்ல நம்ம செய்யறது ஒழுக்கமா நம்ம கடமை செஞ்சா அது கடமை. அப்போ கடன் பிளஸ் கடனை நம்ம திருப்பி செலுத்தக்கூடியது. அப்போ ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்போ புறதவம்ங்கிற அறவாழ்வு அங்க வந்துருது. அப்ப அதுவும் தவம் தான். சோ அகதவமும் புறதவமும் ஒன்று சேர்ந்து நாம செய்து கொண்டே வந்தா இயற்கை அதுக்கேற்ற விளைவா நமக்கு கொடுக்கும், நமக்கு பாதுகாப்பாகவே அமையும். நமக்கு அப்படி ஒன்றும் பயப்படவே வேண்டியது கிடையாது. சரி, இன்னொன்னு இயற்கை பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா செயலுக்கும் விளைவு கொடுத்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட செயல்களுக்கு பெரிய விளைவுகளை கொடுக்கும். நம்ம இது கூட பெரிய விளைவுங்கிறத விட அந்த செயலே பெரிய செயல் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால பெரிய விளைவு தருன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக ஒரு 8 நபர்களை குறிக்கிறார். 8 நபர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு நாம கெடுதல் செய்தா, நம்முடைய செயற்கையினால நம்ம கெடுதல் செய்தா அந்த இயற்கை என்ன மாதிரி விளைவை தரும் அப்படிங்கிறத மகரிஷி சொல்றாரு. இது ஞானமும் வாழ்வும் கவி நூல்ல இருக்கு. தவத்துணையால் உயர்ந்தோர்கள் 8 நபர்கள். முதல் நபரை சொல்லுவேன். தவத்துணையால் உயர்ந்தோர், தனை காத்தோர், நலம் செய்தோர், தாய், தந்தை, குரு, சிவத்தறிஞர். இவர்களுக்கு சிறிதோ பெரிதோ துன்பம் சிந்தனையற்றோர் தந்து மன வருத்தம் விளைவித்தால் பாவத்தின் பலன். பாவம்ங்கிறது இந்த இடத்துல பாவம்னா பிறப்புங்கிற அர்த்தம். பாவத்தினாலதான் பாவம் வருது. சோ நீ பாவம் கூட எடுத்துக்கலாம். அத பாவத்தின் பலன் அவ்வறுத்த அலை மோதி அவ்வேகம் பழி செய்தோர் உடல், காந்தம், உயிர், மூளை கேடு செய்யும். அவத்தின் விளைவு ஏற்கனவே இந்த அவங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் சொன்னது நாம பார்த்தோம்.
தவமும் தவமுடையார்க்கே ஆகும். அவம் அது அதை மற்றொரு மேற்கொள்வது. அதான் மகிழ்ச்சி சொல்றாரு. அவத்தின் விளைவு அவருக்கு அகண்ட வான்காந்தமும் அரும் நண்பர் அனைத்து பொருள் அவர் வாழ்வில் எதிர்ப்பாகும். இந்த இந்த கவியை திரும்பவும் சொல்லி அதோட நம்ம நிறைவு செய்வோம். அதுக்கடுத்து கேள்வி பதில் இருந்தா நம்ம கேட்கலாம். திரும்பவும் சொல்றேன். அதாவது மனிதனுடைய செயல்கள் எப்பேற்பட்ட செயல்களுக்கு எப்பேற்பட்ட விளைவு கொடுக்குது அப்படிங்கிறத, தவத்துணையால் உயர்ந்தோர்கள், தனை காத்தோர், நலம் செய்தோர், தாய் தந்தை குரு சிவத்தறிஞர்கள். அப்புறம் இன்னொன்னு இருக்கு, தனியே காப்பின்றி இருப்போர்கள். இதையும் மறந்துட்டேன். தனியே காப்பின்றி இருப்போர்கள், தாய் தந்தை குரு சிவத்தறிஞர். இவர்களுக்கு துன்பம் சிறிதோ பெரிதோ சிந்தனையற்றோர் தந்து மன வருத்தம் விளைவித்தால், அந்த இடத்துல பாருங்க, மன வருத்தம் விளைவித்தால் பவத்தின் பலன் அவ்வருத்த அலை மோதி பழி செய்தோர் உடல் காந்தம் உயிர் மூளை கேடு செய்யும். அவ்வேகம் அவத்தின் விளைவு அவ்வேகம் அவருக்கு அரும் நண்பர் அகண்ட வான்காந்தமும் அரும் நண்பர் அனைத்து பொருள் அவர் வாழ்வில் எதிர்ப்பாகும் அப்படிங்க. அப்போ எந்த அளவுக்கு இயற்கை சரியான ஒரு விளைவை கொடுக்குது, தீவிரமான விளைவு எதுக்கெல்லாம் தீவிரமான விளைவு கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் மகனுடைய கவிகள் நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது, இயற்கை எப்படிப்பட்ட அப்படியேக்குள்ளதான் நாம இருக்கிறோம். இப்படிப்பட்ட இயற்கை ஒரு போரையோ ஒரு வியாதியோ எது பண்ணாலும் அது சரியான நிர்வாகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இன்னொன்னு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். விபத்துகள், விபத்துகள் நடக்கிறதையும் பாக்குறோம். அதுவும் இயற்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் தானே. அது மனிதனுடைய செயல் காரணமாகத்தான் வருது. அத எதன் காரணமாக விபத்துகள் நடக்குது இயற்கையில அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு மகிழ்ச்சி சொல்றாங்க, இது தானாக நடக்கக்கூடிய செயல்கள் கிடையாது. நாம ஏற்கனவே பிறருக்கு நன்மையோ தீமையோ செஞ்சிருப்போம், சரி தீமை செஞ்சிருக்கோம். அதோடைய விளைவாக அவர்கள் மனம் புண்பட்டுள்ளது. அதோடைய விளைவு நமக்கு நம்மள சரியான நேரத்துல தவறான முடிவுகள் எடுக்க வைத்து அது விளைவாக விபத்தாக வந்திருக்கு. ஸோ இது போன்ற பல விளக்கங்கள் இருக்கு. நேரம் கருதி நான் இதோட முடிக்கிறேன். ஸோ நம்ம அடிப்படையில இதுல உணர வேண்டியது என்ன, இயற்கைங்கிற ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு நம்ம இறைநிலை தவத்தை உணர்ந்து அந்த வியூவோட பாத்தீங்கன்னா இயற்கைன்ற அந்த அன்னையின் மடியில தான் நம்ம இருக்கிறோம். அதுல நம்ம சிறப்பான வாழ்க்கையை இயற்கையில இருந்து பெறணும்னா தவத்தை நம்ம ஒழுங்கா செய்யணும். அதாவது புற தவத்தையும் அகத்தையும் தவத்தையும் ஒழுங்கா செய்தால் ஆகவே இயற்கை நமக்கு காப்பாக இருக்கும். இதோட சேர்ந்து குருவருளும் காப்பாக இருக்கும் என்று சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சிறப்பான ஒரு உரை, ஒரு அருவி அப்படி நான் ஸ்டாப்பா கொட்டின மாதிரி ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன். இப்ப ஐயா பாத்தீங்கன்னா இயற்கைனா என்ன, செயற்கைனா என்ன, அகத்தவம் புறத்தவம், அப்போ வள்ளலார் கண்ட மனுமுறை வாசகம், அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு வாசகங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அந்த செயல் விலையை பத்தி எல்லாம் ரொம்ப அருமையா விளக்கக்கூடியது. பாவி யாரு, அப்பாவின்னா யாரு, இயற்கை ஒரு நாளும் தவறே செய்யாது. செயல் விலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த படிக்கல் தராசு நம்ம கூட 2 நாளைக்கு முன்னாடியே நேரத்தோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பாருங்க, கரெக்டா அது இணைக்குது பாருங்க. அந்த இயற்கை தான் நமக்கும் கொடுத்துருக்கு. இப்ப மகரிஷி போன்ற மகான்களுக்கு கூட செயல் விளைவு அப்படிங்கிறது ஒரு துறையில கூட மாறாம வரும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க. அவருக்கு அந்த மழை பெய்ய வைக்க முடியுமான்னா, நீங்க தவம் செஞ்சு மழை பெய்ய வைங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அது நீங்க பண்ணுங்க பெய்யும் அப்படிங்கிறாரு. அப்ப அவருக்கு கூட அல்சர், அந்த போட்டோகிராஃபர் பாருங்க எவ்வளவு அற்புதமா. நான் சில இது மட்டும் தான் நோட் பண்ணேன், நிறைய விஷயங்கள். அப்போ இவ்வளவு விஷயங்கள்னா அப்ப மகரிஷியோட புஸ்தகங்களை எல்லாத்தையும் நல்லா உட்கார்ந்து படிச்சதோட மட்டும் இல்லாம அதை உள்வாங்கி இந்த இடத்துல எதை கொடுக்கணும் அப்படிங்கறத அருமையா பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம் தான். 2 மணிக்கு 2:30 தான் ஐயா கான்டாக்ட் பண்ணேன். அப்ப அதுக்குள்ள அவங்க நெட்டு கூட சரியா கனெக்ஷன் கூட கிடைக்கல. இருந்தாலும் அவங்க மெசேஜ் பார்த்து கூப்பிட்டாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஆர்வமான அந்த மகரிஷிக்கு தூண்கள் மாதிரி இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மூலமாக வேதாத்திரியம் உலகம் ஃபுல்லா சென்றடையும். ஸோ அந்த வகையில இவ்வளவு அற்புதமாக 1 மணி நேரம், சரியாக 1 மணி நேரம் ஒரு அருவி மாதிரி நமக்கு இந்த வேதாத்திரியத்தை சாராம்சமாக கொடுத்த பேராசிரியர் அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து 1 நிமிடம் வாழ்த்துவோம். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில். யாரும் இணைப்புல இருந்து வெளியே போக வேண்டாம். கேள்வி பதில் இருக்கிறவங்க கேட்கலாம். உங்களுக்கு கேள்வி இல்லாட்ட கூட மற்றவர்களுடைய கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகைக்கு உதவியாக இருக்கும். இப்போ 1 நிமிடம் துரிய நிலையிலிருந்து
பேராசிரியர்களுடைய அந்த பட்டம் வாங்கின அந்த போட்டோ வந்து போட்டிருக்கேன். அவங்களுடைய உருவத்தை நினைச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் இயற்கையும் நியதியும் என்ற தலைப்பில் அற்புதமாக வேதாத்திரிய கருத்துக்களை மிக சரளமாக நமக்கு கொடுத்த பேராசிரியர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் ராஜ்குமார் ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவருடைய அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் பேராசிரியர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்பொழுது ஒரு 10 நிமிடம் கேள்வி பதில். ஒரு 5 நபர்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலாம்னு இருக்கிறோம். நேரம் இருந்தால் அந்த 10 நிமிடத்துக்குள்ள இன்னும் மிச்சம் இருந்தோம்னா நம்ம இன்னும் கூட 2 நபர்கள் கேட்கலாம். இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய அந்த மோர் அப்படிங்கிற பட்டன்ல ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்க தெரியும். அவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்படும். மற்றவர்கள் உங்களுடைய போன் வந்து மியூட்ல வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மைக்கை வந்து டைரக்டா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் தயவு செஞ்சு பேச வேண்டாம். வாழ்க வளமுடன். உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். ஸோ நமக்காக அருப்புக்கோட்டையிலிருந்து அவங்களுடைய அவங்க இருக்கிறது ஒரு கிராம பகுதி அப்படின்னாங்க. இருந்தாலும் இந்த நெட் கனெக்ஷன் கிடைக்கிற மாதிரி இந்த சிந்தனையை கொடுக்கறதுக்காண்டி அவங்களும் ஒரு சிரமப்பட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நம்ம வந்து அவங்களுடைய அறிவு நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னா நம்ம ஏதாவது கேள்விகள் மூலமாக கேட்டு நம்மளுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். அதோட மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அந்த செய்தி வந்து பிரயோஜனமா இருக்கும். கேள்வி இருப்பவர்கள் உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், அல்லது உங்களுடைய மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிட்டு டைரக்டா பேசலாம். வாழ்க வளமுடன். இது உங்களுக்கான நேரம். பெரிய பேராசிரியர் நம்மளுடைய இணைப்புல இணைஞ்சிருக்க பெரிய விஷயம். உங்களுக்கு தேவையான விளக்கங்களை பெற்று தெரிந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இயற்கை, தவம், அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், செயல்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். கேள்விகள் யாருக்காவது இருந்தா அதுல ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுல நீங்க வந்து உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். இந்த இணைப்புல இணைஞ்சிருக்கிறவங்க நிறைய பேரு உங்களுடைய பேரு கொடுக்காம அந்த கேலக்ஸி A20s, கேலக்ஸி J7 NXT இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய பேரை வந்து ரீநேம் அப்படின்னு அந்த இதுலேயே மோர்ங்கிற பட்டன்லேயே ரீநேம் இருக்கும், அல்லது உங்களுடைய அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற பட்டன்ல உள்ள போனீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிட்டி வரும். அதுக்கு நேராக போனீங்கன்னா இந்த ஆரோ மார்க்கு டச் பண்ணீங்கன்னா ரீநேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேரையும் ஊரையும். வாழ்க வளமுடன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வாழ்க வளமுடன். பாலசுப்ரமணியம் கேட்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். கோயில்பட்டியிலிருந்து ஐயா எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்க. ஐயா வாழ்க வளமுடன். நான் பிளாத்திகுளம் கோயில்பட்டி அறக்கட்டளை இருந்து பேசுறேன். ஐயாவுடைய ஸ்பீச் நான் ஒரு 5 மணிக்கு மேலதான் 5:15 மேலதான் நான் உள்ள என்ட்ரி ஆனேன். ஐயாவுடைய ஸ்பீச் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இயற்கையும் தவமும் என்கிற தலைப்பில ரொம்ப அருமையாக நடத்தினார்கள். நிறைய விளக்கங்கள் கிடைச்சது. அந்த வகையில ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. ஏதாவது கேள்வி இருக்குங்களா உங்களுக்கு? இல்லைங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நம்ம நன்றி. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி ஏதாவது இருந்தா யாராவது கேட்கறதா கேட்கலாம். வாழ்க வளமுடன். எதுவுமே இதுல சந்தேகமே இல்லையா? இயற்கை, தவம், வாழ்க்கை முறைகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செயல் விளைவு தத்துவம், நிறைய விஷயங்கள். சரி, எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம வந்து நிறைவு பண்ணலாம். வாழ்க வளமுடன். ஒரு 3 முறை அந்த உலக யாரு
வாழ்க வளமுடன். நம்ம இது பேரை சொல்லிட்டு நீங்க கேள்வி கேளுங்க. வெயிலுகந்தால். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். எங்க இருந்து பேசுறீங்க? அருப்புக்கோட்டை மணவளக்கலை. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, எண்ணங்கள் வந்து எல்லாரையும் வந்து எல்லா இடத்தையும் கட்டுப்படுத்துது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஐயா வாழ்க வளமுடன், நீங்க பதில் சொல்லுங்க ஐயா. வணக்கம், வாழ்க்கை சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என்ன கேள்விமா? ஆமா, அந்த கேள்வியை திரும்ப எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு சொல்றோம்ல, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். எண்ணங்களோட வலிமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஆமா ஆமா அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ற மாதிரி. இல்ல, எண்ணத்துடைய வலிமை, எண்ணத்துடைய முக்கியத்துவம் எல்லாமே எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற அந்த புத்தகத்திலேயே நம்ம தெளிவா படிச்சிருப்போம். எண்ணத்து பிரபஞ்சமே எண்ணத்துக்குள்ள அடங்கி போகுதுன்னு தான் அப்படி மகிரி சொல்றாரு. என்ன இதுல புதுசா, அதாவது எண்ணத்தின் சக்தி, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எண்ணத்தின் சக்தி தான். கடைசியா கூட சொன்னோம், இந்த விபத்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது கூட எண்ணத்தின் சக்தி தான். தீய எண்ணங்களுடைய விளைவு தான் எண்ணத்துடைய சக்தியாகத்தான் அந்த இடத்துல விளைவு. நல்ல எண்ணத்துடைய சக்தி விளைவு அந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, மகரிஷி காலத்துல ஆலியாலேயோட பாத்தீங்கன்னா, ஒரு மழை மேகங்கள் திரண்டு இருக்கும். அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. மழை பெய்யற மாதிரி இருக்கும், ஆனா மழை பெய்யாது. நிகழ்ச்சி முடிந்து எல்லாரும் திரும்பி போனதுக்கு அப்புறம் தான் மழை பெய்யும். இதெல்லாம் அந்த நல்ல எண்ணத்திற்கு இயற்கை செய்யக்கூடிய உதவிதான் அது. அதாவது எல்லாமே செயலுக்கு விளைவுதான். ஒரு மகானுடைய அந்த தூய்மையான எண்ணத்திற்கு, உயர்வான எண்ணத்திற்கு இயற்கையை கொடுக்கக்கூடிய வெகுமதி அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் அந்த மகானுடைய உள்ளுணர்வு உயிர்ல இருந்து, அந்த எண்ணத்துல இருந்து ஆரம்பிக்குது. இதே போலதான் நமக்குமே கூட பாத்தீங்கன்னா, பல நேரம் நம்ம நினைச்சது நடந்ததெல்லாம் பார்த்திருப்போம். அந்த எண்ணம் எப்படி நடக்குது அப்படின்னா, எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும். மகரிஷி சொல்லியப்ப எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் ஒழுக்கமும் உறுதியும் அமைந்திடில் அப்படின்னு. நம்ம இந்த ரெண்டையும் சில நேரம் நம்ம நடந்தது பார்த்திருப்போம். அப்போ கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணத்துல உறுதி இருந்திருக்கும், ஒழுக்கம் இருந்திருக்கும். ரெண்டு சேர்க்கும் பொழுது அது நடந்திருக்கும். ஸோ எண்ணத்தை பற்றி விரித்துரைப்பதுங்கிறது தவத்துல, நம்ம துரியாதீத தவத்துல மனம் அடங்கி ஒடுங்கி அங்க போகும்பொழுதுதான் இந்த எண்ணத்தை பத்தியே நாம அங்க உணர முடியும். இது தவத்தால தான் உணர முடியும். எண்ணம் அப்படிங்கிறது நீங்க கடல் அலைகள் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கடலுடைய அடித்தளம் இருக்குல்ல, அதுதான் இறைநிலை. இறைநிலை துரியாதீதம்ங்கிறது அமைதியா அது பாட்டு இருக்கும். ஆனா அந்த அதே ஆழ்கடல் தான் கரையில இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான அலைகளை இயக்குது. அது மாதிரிதான் நம்முடைய எண்ண அலைகளுக்கு எல்லாம் உண்டான சக்தி அதுதான் கொடுக்குது. ஆனா அதே அந்த இறைநிலை தான் நம்மளை நேரடியா சுத்த வெளியிலிருந்து நம்மளை வர வைக்கல. நமக்கு ஏன் தீய எண்ணங்கள் வருது? தீய எண்ணங்கள் வர்றதுனால தான் இந்த செயல்களை செஞ்சு தீய விலைகள் வருது. ஏன் இந்த தீய எண்ணங்கள் எல்லாம் வருது அப்படின்னா, விலங்கினங்கள்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். 2 அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் விலங்குகளுடைய வித்து தொடராக நம்ம வந்ததுனால, அதெல்லாம் கருமையத்துல கருமைய பதிவுகளாக இருப்பதனால நம்ம அந்த செயல்களை செஞ்சு அதுக்கு இறைவன் விளைவை கொடுக்கறது. நீங்க சுருக்கமா இறைவனுடைய திருவிளையாடல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க. சுப்பிரமணிய ஐயா, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். சுப்பிரமணிய கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா சுப்பிரமணியா, இணைப்பு இருக்கா? நீங்க பேசலாம், டைரக்டா அன்மியூட் பண்ணியாச்சு. வாழ்க வளமுடன். ஐயா உங்களுக்கு அந்த நெட்வொர்க் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். வேற யாராவது கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம். சுப்பிரமணிய ஐயா அப்புறம் கூட நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி, வேற யாராவது கேள்வி கேட்கறதா கேட்கலாம். நேரம் போயிட்டு இருக்கு, நீங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு கேள்வி கேட்கறதா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சுப்பிரமணியா, நீங்க இணைப்பு இருக்கா உங்களுக்கு? வாழ்க வளமுடன். சரி, நம்ம நேரம் போயிட்டு இருக்கு, நேரத்தை நம்ம விரயம் பண்ண வேண்டாம். அடுத்த 6 மணிக்கு நம்ம கூட்டுத்தவம் ஆலியார்ல நடக்கக்கூடிய கூட்டுத்தவத்துல நம்ம எல்லாருக்குமே கலந்துக்கிடணும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு இந்த செஷன் இப்போது முடிக்க முன்னாடி ஒரு சில அறிவிப்புகள், அப்புறம் பிரம்மஞான பாடல், அதனை தொடர்ந்து உலக நலவாழ்த்தோடு நம்ம நிறைவு செய்வோம். இப்ப இதுக்கு நமக்கு சுப்பிரமணியம் லைன் இருக்குதா?
சரி, இணைப்பு இல்ல, நீங்க வீடியோ ஆன் பண்ண வேண்டாம். சரி, ஓகே. வாழ்க வளமுடன். நீங்க எதா இருந்தா நீங்க அந்த பேராசிரியர் நம்பர் கொடுக்குற, நீங்க நேரடியா கூட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த இணைப்புல இணைந்து கொண்டு இறைநிலை தவம் மற்றும் இந்த அற்புதமான இயற்கையும் தவமும் என்ற சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்கிறோம். இப்பொழுது நம்ம இந்த நிறைவு பண்றதுக்கு முன்னாடி சில அறிவிப்புகள். 7:30 மணிக்கு நமக்கு மகரிஷியோட கவிதை ஒன்று டிஸ்கஸ் பண்றோம். அப்புறம் 9 மணிக்கு சாந்தி தவத்தோட இன்றைய நாள் வந்து நிறைவாகுது. அப்புறம் காலையில 4:20க்கு நமக்கு வந்து மிக சரியாக ஆழ்நிலை தவம். அதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு 5:10க்கு 4:20லேருந்து 5 மணி வரைக்கும் தவம் போகும். அப்புறம் 5:10லேருந்து 5:30 வரைக்கும் தீப பயிற்சி. 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உடற்பயிற்சி, உடல் தளத்தோட சேர்ந்து. அப்புறம் 7 மணிக்கு மேல நீங்க ஆழியார் கூட்டுத்தவத்துல கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 10 மணிக்கு நமக்கு பஞ்சபூத நவகிரக தவம், பஞ்சேந்திரிய தவம். 12:30 மணிக்கு பஞ்சபூத நவகிரக தவம். 4 மணிக்கு நமக்கு இறைநிலை தவம். அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் ஒருத்தருடைய சிறப்பு உரை இருக்கும். அது நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்ல இருக்கும், ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடிக்கடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கு இண்டிவிஜுவல் மெசேஜ் வரும் எல்லா ஒவ்வொருத்தருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7:30 மணிக்கு எப்பவும் போல ஒரு கவிதை டிஸ்கஷன். 9 மணிக்கு சாந்தி தவம். வாழ்க வளமுடன். இப்பொழுது பிரம்மஞான பாடல், அதனைத் தொடர்ந்து உலக நல வாழ்த்து. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்புவில சுழலும் நுண்விண்ணாம். இறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்ரியம். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் 7:30க்கு இணைப்பில் சந்திப்போம் கவிதையுடன். வாழ்க வளமுடன்.